नमो आचार्यपादाय निताय प्रदायिने गौरवददाय नरग्रामदाने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे राम। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய பகவத்கீதை வகுப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் நான் மனமாற வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுல. ஸோ பகவத்கீதையுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன, அதை கற்றுக்கொள்வதனால் என்ன பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து போன வகுப்புல நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ முதல் அத்தியாயம் அதை நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பகவத்கீதையானது எப்படி நம்மளுடைய தனிப்பட்ட முறையில நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய லைஃப்ல எப்படி இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம இந்த பகவத்கீதை 18 நாள் செஷன்லயும் நம்ம அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பொதுவா வந்து நமக்கு வந்து ஆன்மீக தேடல்கள் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு தேடல் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, எப்போ நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தை நம்ம வந்து சந்திக்கிறோமோ, எப்போ நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோமோ, அப்போ அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கிறது, அதுல இருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தை தேடலாம். இல்லை அப்படின்னு சொன்னா சிலர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில உண்மையாவே வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருக்கலாம். எது உண்மை, எது சத்தியம், எது வந்து பெர்மனன்ட் அப்படின்ற ஒரு தேடல் அவங்களுக்குள்ள வந்து இருக்கலாம். இல்ல சிலருக்கு வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எப்படி நான் வந்து என்னைய காப்பாத்திக்கிறது அப்படின்னு கூட வந்து அவங்க நினைக்கலாம். இல்லைன்னு சொன்னா சிலர் வந்து ஆஹ் பரவாயில்ல, நம்ம வந்து வாழ்றோம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு தர்மப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சிலருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்குள்ள வந்து இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அவங்க தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது அவங்க வந்து அதை நோக்கி வந்து பயணம் செய்றாங்க. தே ஆர் டிராவலிங் டு தட். அதனால எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தேடுறாங்க. ஸோ அதை நம்ம வந்து எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி பிரபுபாதரும் வந்து பகவத்கீதைல வந்து பொருளுரையில வந்து சொல்றாரு, எப்போ நமக்குள்ள வந்து அந்த ஆஹ் ஒரு தேடல் அப்படிங்கிறது வருதோ, அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த தேடலை சரியான ஒரு மூலத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து சொல்லுவார். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் வந்து என்ன பண்ணணும், அந்த உடல்நிலையை வந்து சரி செய்துக்கிறதுக்கு மருத்துவர்கள், டாக்டர்ஸ் அவங்க வந்து என்ன வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறாங்களோ, அது பிரகாரம் தான் வந்து என்ன பண்ணணும், நாம வந்து மருந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லாம நாம நம்மளுடைய இஷ்டப்படி நம்ம வந்து மருந்து எடுத்துக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து நமக்கு ஒரு கரெக்டான ரிசல்ட்ட வந்து குடுக்காது. ஸோ அந்த மருந்த நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிற அந்த ஒரு அ இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்டர்ஸ் எப்படி குடுக்குறாங்களோ,
அதன் பிரகாரம் நம்ம நடந்துக்கிட்டோம்னா, நமக்கு வந்துட்டு ஒரு முழு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ, அதுதான் வந்து இந்த பகவத்கீதா. இப்போ இங்க சொன்ன இந்த எந்த காரணமா இருந்தாலும், அந்த காரணம் எல்லாத்துக்குமே வந்து பதில் குடுக்கக்கூடியதா, இந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற இந்த ஒரு கிரந்தமானது, இந்த புக் ஆனது நமக்கு முழுமையா நமக்கு வந்துட்டு பதில குடுக்கக்கூடியதா இருக்கு. அந்த விதத்துல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இந்த பகவத்கீதைக்கு விளக்க உரையும் வந்து குடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த பகவத்கீதா வகுப்ப ஒருத்தர் வந்து எந்த காரணத்துக்காக கேட்கணும் அப்படின்னு அவர் வந்து நெனச்சிருந்தாலும், அவருக்கு கண்டிப்பா வந்து இந்த பகவத்கீதா வகுப்பு ஒரு நல்ல ஆன்ஸர அவருக்கு வந்து குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடலா இருக்கலாம். அதுக்கும் பதில் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து அவருடைய வொர்க் பிரஷர் இல்லன்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம். அத சரி பண்றதுக்கும் இந்த பகவத்கீதா வந்து ஹெல்ப் பண்ணும். இல்ல ஒருத்தருக்கு வந்து பல ப்ராப்ளம் இருக்கலாம். கஷ்டத்துல இருக்கலாம். அ சோ யாராவது வந்து ஏமாத்தி இருக்கலாம். இல்ல பண கஷ்டமா இருக்கலாம். இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கும் இந்த பகவத்கீதா வந்து அவங்களுக்கு ஒரு சரியான பதில வந்து குடுக்குது. இல்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரு தர்மமான ஒரு வாழ்க்கைய நான் வந்து வாழணும்னு நெனைக்கிறேன். ஒரு நல்ல ரிலிஜியஸ் லைஃப் நான் வாழணும்னு நெனைக்கிறேன். அஸ் எ ஹியூமனா எனக்கு அது வந்து தேவைன்னு நான் நெனைக்கிறேன். டிசிப்ளினான ஒரு லைஃப் வேணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த பகவத்கீதை உதவி பண்ணும்னு நான் நெனைக்கிறேன். அப்படின்னு ஒருத்தர் நெனைச்சா கூட, அந்த விதத்திலயும் இந்த பகவத்கீதா வந்து என்ன பண்ணுது, ஒருத்தருக்கு சரியான ஒரு ஆன்ஸர வந்து குடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்ல. ஓகே. ஸோ, நமக்கு முக்கியமா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நம்மளுடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே, அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நம்ம கேட்டோம்னா, எவ்ரிபடி வாண்ட் டூ பி ஹேப்பி. எனக்கு வாழ்க்கையில ஹேப்பினஸ் வேணும். நான் சந்தோஷமா இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். எப்போதுமே நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு எண்ணம். அனைத்து செயல்களுடைய அடிப்படையான ஒரு காஸ் ஒரு ரீசன் என்னன்னு கேட்டா, நான் ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதான். அது நான் தூங்குறதா இருக்கலாம், சாப்பிடுறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணம், நான் மகிழ்ச்சியா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ, இந்த ஹேப்பினஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பல காலமா நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளுடைய வீட்ல நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வளர்ந்து வர்றோம். அப்போ நம்மளுடைய வீட்டிலேயே பல பிரச்சனைகள் வரக்கூடியத நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். பல ப்ராப்ளம்ஸ் அவர் பேரண்ட்ஸ் யூஸ்ட் டூ ஃபேஸ். அவங்க வந்து பல பிரச்சனைகள் சந்திச்சத நம்ம பார்த்திருப்போம். அத அவங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத, அத அவங்க எப்படி சரி பண்ணாங்க, அத பார்த்திருப்போம். எங்க தப்பு பண்ணாங்க பார்த்திருப்போம். இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், நாம இன்னொரு ஒரு வாழ்க்கைக்குள்ள போவோம். நம்மளுடைய ஒரு வாழ்க்கைய தொடங்குவோம். அப்போ அந்த வாழ்க்கையில அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராம நம்மளால தடுக்க முடியுதா? வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பார்த்திருப்போம். நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்ல பார்த்திருப்போம். நம்மளுடைய ஃபிரெண்ட்ஸ் வீட்ல பார்த்திருப்போம். நம்ம வொர்க் பண்ற இடத்துல பார்த்திருப்போம். இப்படி பல இடங்கள்ல பலருக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பார்க்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ப்ராப்ளம் வராம நமக்கு வந்து தடுக்க முடியுதா? எனிபடி கேன் ஆன்ஸர்? இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமும், நான் வந்து இந்த ப்ராப்ளம தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இஸ் தேர் எனி சான்ஸ்? யாராவது? எங்களுக்கு பிரச்சனை வாரதே தெரியும். பிரச்சனை வந்த அப்புறம் தான் பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம்ன்றது தெரியும். அப்ப பிரச்சனைய எப்படி நாங்கள் பிரச்சனை வரும்போது எங்களால எங்களால அ அ முன்கூட்டியே தெரியாது எங்களுக்கு அது பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. பிரச்சனைக்கு போன அப்புறம் தான் தெரியும் பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே நம்ம பார்த்த பல பிரச்சனைகள், அதே பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வராம தடுக்கிறதுக்கு நமக்கு முடியுதா? அதான் என் கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாம் பல பிரச்சனைகள நம்ம வீட்ல பார்த்திருக்கிறோம். கரெக்ட்டா? ஆமா. ஆனா அதே பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வராம இருக்கா? அதான் என் கேள்வி. இல்லையே எல்லாம் வந்து ஒண்ணா இருக்குது. அதே சேம் பிரச்சனை. சேம் பிரச்சனை தான்.
அப்ப நம்ம எந்த நம்பிக்கையில இந்த வாழ்க்கை கரெக்டா நம்ம வாழ்றோம்னு சொல்லி நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் அதையே நம்ம கத்துக் கொடுக்குறோம். இத பண்ணு நீ வந்து ஹாப்பியா இருப்ப அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. நம்மளுடைய அப்பா, அம்மா, ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாமே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீ வந்து இந்த மாரி நல்லா படி. படிச்சு வந்து பெரிய ஆள் ஆனேன்னா, உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வராது. நீ வந்து சந்தோஷமா இருப்பன்னு நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா, நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப அதே பிரச்சனை ரிப்பீட் ஆகுது. பிரச்சனை இப்ப இல்லாம லைக் பிரச்சனை எப்பயும் வாழ்க்கையில இருக்கணும், ரைட்? இல்லாட்டிக்கு போரிங்கா இருக்கும் லைஃப். இல்லாட்டி அதான் லைஃப், ரைட்? லைஃப்னா லைக் பிரச்சனை இருக்கணும். அப்ப இல்லாட்டி you have to jump the hurdles every day, that's when the entertainment is. ஆனா லைக் லைஃப் வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கும். அப்ப போர் அடிச்சா சண்டை போடுவீங்கிறீங்க. I always fight with my girlfriend. That's for fun. நைஸ், நைஸ். தேங்க் யூ. ம். சோ எனிபடி? எனிபடி? எனி அதர்? யாராவது வந்து ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? வாழ்க்கை என்றதே நாங்கள் முன்னோர் சொல்லித் தந்ததையும் நாங்கள் பட்ட அனுபவங்களையும் வைத்துத்தான் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வழி நடத்துகின்றோம். அதில் தவறுகளும் இருக்கலாம், பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வாழ்வதுதான் வாழ்க்கை. ஓகே. சோ அடிப்படையா வந்து நமக்கு மகிழ்ச்சி தேவை. அந்த மகிழ்ச்சிய இது பண்ணுனா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் இல்ல முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆனா அத ஃபாலோ பண்ணா கூட நமக்கு ப்ராப்ளம் வருதுங்கிறது தான் உண்மை. ஆனா அடிப்படையா நமக்கு மகிழ்ச்சி தேவை. அப்ப அந்த மகிழ்ச்சிய நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கிறது தான் இந்த பகவத்கீதா நமக்கு வந்து கத்துக் குடுக்குது. அத நம்ம எப்படி அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம இனிமே வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த அத்தியாயத்திலயும் நம்ம வாழ்க்கைக்கான பாடம் என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. சோ இந்த மகிழ்ச்சியை தேடுறது அப்படிங்கிறது தான் மனுஷனா இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே. ஏன்னா மற்ற எந்த ஒரு உயிரினத்தாலும் எந்த ஒரு ஸ்பீசிஸாலும் வந்து என்ன பண்ண முடியாது. நான் எப்பவும் ஹாப்பினஸா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்றத அந்த ஒரு ஸ்பீசிஸ்னால சிந்திக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸே வந்து கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, ஆ ஈட்டிங், மீட்டிங், டிஃபெண்டிங். இந்த 3 விஷயத்துல தான் அவங்களுக்கு வந்து ஆ அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். அது கிடைச்சா அவங்களுக்கு வந்து அது ஹேப்பியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது 2வது. பட் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. அந்த ஸ்பீசிஸ் வந்து இட் வில் பி சாட்டிஸ்ஃபைட். சோ அதோட அவங்களோட இது வந்து முடிஞ்சிரும். பட் மனிதனா இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் வந்து என்ன பண்ண முடியும்? நான் ஏன் இங்க வந்து துன்பப்படுறேன் அப்படின்ற அந்த ஒரு காரணத்த வந்து யோசிக்க முடியும். அதனால தான் வேதாந்த சூத்திரத்தினுடைய முதல் சூத்திரமே என்ன சொல்லுது? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு வந்து சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா, இப்போ நீ வந்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் இப்போ நீ கேள்வி கேளுன்னு அர்த்தம்? ஏன் இப்ப நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஏன்னா இப்போ நீ வந்து மனுஷனா இருக்கிறதுனால, நீ என்ன பண்ண முடியும்? இந்த கேள்விய நீ கேட்க முடியும். நான் ஏன் இந்த உலகத்துல பொறந்திருக்கிறேன்? நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? அப்படின்ற அந்த ஒரு கேள்விய என்ன பண்ண முடியும்? மனுஷனா இருக்கும்போது தான் அத நம்ம கேட்க முடியும். அதனால தான் வந்து தமிழ்ல வந்து ஔவையாருடைய ஒரு பாட்டுல அவங்க வந்து சொல்றாங்க, "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனினும் அரிது குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது" அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன் அந்த மாரி சொன்னாங்க? ஏன்னா, இப்ப நான் சொன்ன அதான் காரணம். இந்த 84,00,000 வகையான 84 லேக் ஸ்பீசிஸ்ல வந்து மனிதனா வந்து பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி மனிதனா பிறந்திருக்கிற ஒருத்தனும், நான் எப்போதுமே ஆனந்தமா இருக்கணும், நான் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து யோசிச்சு, அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியா எப்போ ஒருத்தன் வந்து ஆன்ஸர் தேடுறானோ, அப்பதான் அவன் வந்து மனுஷனாவே இருக்கிறான். அப்பதான் மனித வாழ்க்கையே ஆரம்பிக்குது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுது. சோ அதனால
மனிதனா இருக்கக்கூடிய ஒருத்தரும் வந்து என்ன பண்ணணும், இந்த கேள்வியை வந்து கேட்கணும். நான் இங்க துன்பப்படுவதற்கான காரணம் என்ன? நான் ஏன் இங்க பிறந்திருக்கிறேன்? அப்படின்ற அந்த காரணத்த ஒருத்தன் வந்து கேட்கும் போதுதான் வந்து என்ன ஆகுறான், அவன் வந்து மனிதனாவே ஆகுறான். இல்ல அப்படின்னு சொன்னா, அவன வந்து மனிதனாவே கருத முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, மனிதன் மிருகம் செய்யக்கூடிய செயல தான் மனிதனும் செய்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த 2 பேருக்குமே என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு விதமான வித்தியாசமுமே கிடையாது. சோ, அதுக்கு நமக்கு இந்த பகவத்கீதா நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு. இந்த பகவத்கீதையை நம்ம வந்து கத்துக்கிறது மூலமா, நாம யாரு? நம்ம ஏன் இங்க வந்து பொறந்தோம்? நம்ம இங்க துன்பப்படுவதற்கான காரணம் என்ன? அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான காரணம் என்ன? இது எல்லாமே வந்து இந்த பகவத்கீதையில அதுக்கான ஆ ஆன்சர்ஸ் வந்து குடுத்திருக்கிறாங்க. அது ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ முதல் அத்தியாயத்தோடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த முதல் அத்தியாயமானது 4 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. 4 பாகமா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. சோ முதல் பாகம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்ன சொல்றாங்க? இந்த பகவத்கீதை வந்து உரைக்கப்பட்ட, அதாவது சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துல வந்து பேசப்பட்டது? அந்த பகவத்கீதா, அதாவது அந்த போர்க்களத்தினுடைய ஒரு சிச்சுவேஷன் என்ன? அப்படிங்கிறத வந்து இந்த முதல் பார்ட்ல வந்து சொல்றாங்க. செகண்ட் பார்ட்ல வந்துட்டு கிருஷ்ணர் எப்படி வந்து ஹி வாஸ் ஹேவிங் ஆல் ஆஸ்பீசியஸ்னஸ், எல்லா விதமான மங்களங்களையும் எப்படி அவர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அது எப்படி ஆஹ் பாண்டவர்களுடைய வெற்றிக்கு உதவியா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். மூன்றாவது, பகவான் எப்படி வந்து பக்தர்களை காப்பதற்காக அவர் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்கிறாரு. பக்தர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் எப்படி குடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம 3வது அத்தியாயத்துல பார்ப்போம். 3வது பிரிவுல பார்ப்போம். சோ 4த் பார்ட்ல வந்துட்டு அர்ஜுனன் யுத்தம் செய்யாம இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அங்க நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம வாழ்வினுடைய துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அங்க நம்ம வந்து பார்ப்போம். சோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஒரு பிரீஃப். ஓகே. இப்போ முதல் அத்தியாயம், முதல் ஸ்லோகம். யாருக்காவது வந்து இந்த ஸ்லோகத்தை வாசிக்க முடியும்னா வாசிக்க ட்ரை பண்ணலாம். யாராவது ட்ரை பண்றீங்களா? இது தெரியுதா உங்களுக்கு? வாசிக்க முடியுதா? நான் ட்ரை பண்ணட்டுமா? எஸ். ஓகே, verse 1.1. திருதராஷ்டிர உவாச்ச தர்மச்சேத்திர குருச்சேத்திர சமவேத ஜுஜுஸ்தவா மாமகாம பாண்டவச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய. மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். திருதராஷ்டிரர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மச்சேத்திரமான குருச்சேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? யா, தேங்க்யூ. ஸோ இது மாதிரி அப்பப்போ எங்க நான் ஸ்லோகம் வந்து காமிக்கிறேனோ அந்த இடத்துலலாம் வேற வேற டிஓடி நீங்க வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களே படிக்கலாம். ஓகே. ஸோ இங்க இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா, திருதராஷ்டிரர் வந்து சஞ்சயன் அப்படிங்கிற அவருடைய அசிஸ்டன்ட்ட வந்து கேட்கிறாரு என்ன நடந்தது அப்படிங்கிறத. ஸோ சஞ்சயன் அவரும் வந்து திருதராஷ்டிரன் கூட தான் இருக்கிறாரு. ஆனா கூட வந்து திருதராஷ்டிரர் கேட்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அவர் எப்படி வந்து அங்க திருதராஷ்டிரன் பக்கத்துல இருந்து அது வந்து சொல்ல முடியும்? அந்த சஞ்சயனுக்கு குரு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு வியாசதேவர். அந்த வியாசதேவர் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு இல்ல, அவன் அங்க இருந்து எதையுமே பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால சஞ்சயனுக்கு ஒரு டிவைன் ஐஸ் கொடுத்திருந்தார். அதாவது ஒரு திவ்ய சக்ஷு, திவ்ய கண்கள் வந்து கொடுத்தாரு. அது மூலமா அவன் வந்து இருந்த இடத்துல இருந்தே அந்த போர்க்களத்தினுடைய ஒரு சூழ்நிலைய அவனால வந்து பார்க்க முடியும். அதனால இப்போ வந்து சஞ்சயன்ட்ட வந்து கேட்கிறாரு. இப்போ இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, திருதராஷ்டிரருடைய ஒரு மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறது நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்துல திருதராஷ்டிரர் கேட்கறது மூலமா. இந்த முதல் அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா,
2 பேருடைய ஒரு மனநிலை அது எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஒண்ணு வந்து திருதராஷ்டிரர், இன்னொன்னு வந்து துரியோதனன். ஓகே. இந்த திருதராஷ்டிரருடைய ஒரு மனநிலை இந்த ஸ்லோகத்துல எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட 3 விதமான ஒரு குணங்களை வந்து காமிக்குது. ஒண்ணு வந்து சந்தேகம், 2 வந்து பயம், 3 அது எப்படி, ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல சந்தேகம். எதனால சந்தேகம்? தர்மக்ஷேத்திரம், அதாவது அவங்க வந்து யுத்தம் செய்வதற்கு தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த இடம் வந்து என்னது? அது வந்து தர்மக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்திரம் அப்படின்னா என்ன? க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா ஜெனரல் மீனிங் வந்து ஃபீல்டு இல்ல கிரவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னா எங்க வந்து ஆஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஹேப்பன் இல்ல ஹெல்டு, அதுதான் தர்மக்ஷேத்திரம். அதாவது புண்ணியமான காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடம். இல்ல அப்படின்னு சொன்னா புண்ணியமான காரியங்கள் நடப்பதற்கு ஆஹ் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் வந்து தர்மக்ஷேத்திரம். அதனால இவருக்கு என்ன இப்ப பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஏன்னா என்னுடைய பையங்க வந்து தர்மப்படி கிடையாது. அதுதான் அவனுடைய ஒரு சந்தேகம். என்னுடைய பசங்க வந்து தர்மப்படி நடக்காததுனால அந்த தர்மக்ஷேத்திரத்துல பாண்டவர்கள் தர்மப்படி நடக்கக்கூடியவங்க, அந்த கஷேத்திரமும் தர்ம கஷேத்திரம். அப்போ அந்த 2 விதமான ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுனால என்னுடைய பசங்களுக்கு இதனால வந்து ஒரு பாதிப்பு வருமா அப்படிங்கிறது தான் வந்து திருதராஷ்டிரனுடைய முதல் உணர்வு, சந்தேக உணர்வு. என்னுடைய பசங்க சந்தேகம் எதனால அப்படின்னு கேட்டா 2 விதத்துல. ஒண்ணு வந்து என்னுடைய பசங்களை விட பாண்டவர்கள் திறமசாலிகள், தே ஆர் வெரி ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அது தர்மக்ஷேத்திரமாவும் இருக்கிறதுனால அப்போ என்னோட பசங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரூல் பண்ற அந்த ஒரு கவர்மெண்ட் தர்மத்தை வந்து கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னா அப்போ பிரஜைகள் வந்து என்ன பண்ணுவாங்க? இங்க வந்து திருதராஷ்டிரன் அவன் தான் இப்போ வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப ரூல் பண்ணக்கூடியவனே தர்மப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த பிரஜைகள் வந்து எப்படி வந்து தர்மப்படி நடப்பாங்க? அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்லயும் நாம வந்து தர்மப்படி நடக்கல அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி வந்து தர்மப்படி நடப்பாங்க? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் பி த எக்ஸாம்பிளரி. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளரியா இருந்தா தான் நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் அது மாதிரி வந்து மாறணும்னு வந்து விருப்பப்படுவாங்க. சோ அதனால முதல்ல நாம ஃபர்ஸ்ட் தர்மப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய இன்னொரு ஒரு லைஃப் லெசன் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம தர்மத்தை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தர்மம் நம்மளை காக்கும் அப்படிங்கிறது தான். தர்மம் ரக்ஷதி தர்மக. தர்மத்தை நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா அந்த தர்மமே நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறதும் நம்ம இதுல இருந்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க வந்து சில நேரத்துல வந்து துன்பங்களை வந்து சந்திக்கிற மாதிரி தெரியலாம். ஆனாலும் அவர்கள் தான் இறுதியில வந்து வெல்வார்கள் அப்படிங்கிறது தான் இங்க கிருஷ்ணர் நமக்கு வந்து எடுத்து உணர்த்தக்கூடிய ஒரு பாடம். அதனால எப்போதும் நம்ம வந்து தர்மத்துல நிலைத்திருக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி செய்யணும். சோ 2வது பயம். பயம்ங்கிற ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு திருதராஷ்டிரர். அந்த பயம் வந்து எதனால வந்தது அப்படின்னு கேட்டா, ஆஹ் அவர் தன்னுடைய பசங்களுக்கு மேல பற்றுதலா இருக்கிறாரு. அந்த பற்றுதல்னால வந்து அவர் அதர்மம் செய்யறாரு. அந்த அதர்மம் நான் செய்யறேன் அப்படிங்கிறத கூட அவர்னால வந்து என்ன பண்ண முடியல, தடுக்க முடியல. அவருக்கு நான் பண்றது அதர்மம்ன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா விதுரன் அவருடைய தம்பி பலமுறை வந்து திருதராஷ்டிரன் வந்து சொல்லியிருப்பாரு, நீ பண்றது தப்பு, உன் பசங்க பண்றது தப்பு, இதை நிறுத்திக்கோ, பாண்டவர்களுக்கு நீ வந்து கொஞ்சமாவது வந்து நிலம் கொடு அப்படின்னு வந்து பல தடவை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அத வந்து திருதராஷ்டிரன் வந்து கேட்கல. அதனால தன்னுடைய பசங்க மேல இருந்த அந்த பற்றுதல்னால பாண்டவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை வந்து அவங்கள வந்து கொலை பண்றதுக்கு எல்லாம் வந்து முயற்சி பண்ணாரு. அதெல்லாம் அதர்மம்னு தெரிஞ்சு கூட தான் அது பண்ணாரு. ஆனாலும் அவரால் அதை வந்து தடுக்க முடியல. காரணம் என்ன? அந்த பற்றுதல். சோ அதனால நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அளவுக்கு அதிகமான அந்த பற்றுதல் நம்ம ஒருத்தர் மேல வைக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ண நேரிடும்? நாம அதர்மத்துல செயல்படுறதுக்கு இல்லைன்னா அதர்மத்தை ஆதரிக்கிறதுக்கு நமக்கு நேரிடும்.
நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க அதர்மம் செஞ்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால வந்து ஆ தடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்துட்டு நெறைய வந்து கரப்ஷன் பண்ணுவாங்க. ஆனாலும் நம்மளுடைய ஒரு உறவினர் அப்படின்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்? ஏன்னா அவங்க வந்து பொசிஷனுக்கு வந்தா தான் நமக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் நடக்கும் அப்படின்றதுக்கு. அது மட்டும் இல்லாம அவர் நம்மளுடைய ரிலேட்டிவ் அப்படின்ற ஒரு பாசத்தினாலயும். அப்ப என்ன ஆகுது? அதனால நமக்கு அதர்மம் செய்யறதுக்கான ஒரு காரணமா அது அமையுது. இன்னொன்னு ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமான அந்த ஒரு பற்றுதல் வைக்கும்போது என்ன ஆகுது? அது நமக்கு கவலையை ஏற்படுத்துது. ஏன்னா, அவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதிகமா கவலைப்படுவோம். அதுதான் இங்க திருதராஷ்டிரர் தன்னுடைய பசங்கள குறித்து வந்து அவர் கவலைப்படுறார். 3வது அவர் வெளிப்படுத்திய உணர்வு பாரபட்சம். பாரபட்சம் அப்படின்னு சொன்னா பார்ஷியாலிட்டி. ஏன் என்ன பார்ஷியாலிட்டி? அவர் என்ன சொன்னாரு? நான் என்னுடைய மாமகா பாண்டவாஸ் செய்வ. கிம் அகூர்வத சஞ்சயா. என்னுடைய பசங்களும் மாமகா, பாண்டவா அப்படின்னு சொல்றதுனாலயே அவர் வந்து என்ன செய்றாரு? என்னுடைய பசங்களும், பாண்டுவினுடைய பசங்களும் என்ன பண்றாங்க? அப்படின்றது தான் கேள்வி. அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப கிளியரா வந்து டிவைட் பண்ணி காமிக்கிறாரு. என் பசங்க வேற, பாண்டுவுடைய பசங்க வேற. என்னுடைய அக்கறை எல்லாம் யார் மேல இருக்கு? பா அ என் பசங்க மேல தான் இருக்கு. பாண்டுவுடைய பசங்கள பத்தி எனக்கு கவல இல்ல. சோ இது வந்து ஒரு அ பேட் குவாலிட்டி. அது என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு அளவுக்கு அதிகமான அந்த ஒரு பற்றுதல் வரம்போது, நம்ம என்ன பண்ணுவோம்? பாரபட்சம், பார்ஷியாலிட்டியா நம்ம வந்து மாறிருவோம். அவங்களுக்கு ஃபேவரபிளானவங்க கூட மட்டும் தான் நம்ம வந்து இருப்போமே தவிர்த்து, அ மற்றவர்களோட நம்ம வந்து சேர்றது கிடையாது. சோ இது அடுத்த ஒரு உணர்வு திருதராஷ்டிரன் வெளிப்படுத்தினது. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது, துரியோதனனுடைய ஒரு மனநிலை என்ன அப்படிங்கிறது தான். சோ இது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்கலாம். துரியோதனன் வந்து என்ன பண்றான், தன்னுடைய படைய பற்றி அவனே தற்பெருமை பேசிக்கிறான். சோ அவன் வந்து பார்க்குறான் முதல்ல பாண்டவர்களுடைய சைன்யத்த பார்க்குறான். பாண்டவர்களுடைய சைன்யத்த பார்த்து அவனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து பயம் வந்தது. அதுதான் இங்க நம்ம லைஃப் லெசனா நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தற்பெருமை வந்து ஒரு பாதுகாப்பின்மையின் ஒரு அறிகுறி. ஏன் அது சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ துரியோதனன் வந்து என்ன பண்ணான், எதிரியோடைய ஆர்மிய பார்க்குறான். அந்த ஆர்மிய பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்துருது. ஏன்னா, இந்த மாரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மிய இவங்க வந்துட்டு அ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆர்மிய நம்ம எப்படி வந்து ஜெயிக்க போறோம்? அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த பயத்துல இருந்து தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்? என்கிட்டயும் தான் ஆர்மி இருக்கு. என்னுடைய படை கூட வந்து சாதாரணமானது கிடையாது. அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அவன் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட அவன் வந்து போய் பேசுறான். சோ, துரோணாச்சாரியார்கிட்ட தன்னுடைய படைபலத்த பத்தி அவன் வந்து பேசுறதோடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுக்கு எதிரியுடைய படைய பார்த்து ஒரு பயம். அதுதான். சோ, இது நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம வந்து பார்க்கலாம். யாராவது ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து புகழ்ந்து சொன்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அத ஸ்டாப் பண்ணிட்டு, நம்மளுடைய ஒரு பெருமைய வந்து சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அந்த இத நமக்கு வந்து அ கேட்கறதுக்கு முதல்ல புடிக்கல. இன்னொன்னு வந்து அது ஒரு பயமும் கூட. சோ நம்மள விட அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா ஆயிருவாங்களோங்கிற அந்த ஒரு பயத்த மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நோ, நோ, நோ. எங்ககிட்டயும் வந்து இந்த மாரி நாங்களும் நெறைய ஆள் வச்சிருக்கிறோம். நான் இத பண்றேன், அது பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நாம அந்த மாதிரி நம்மளை பற்றி நாமே வந்து தற்பெருமை பேசுவோம். அதே மாதிரி தான் இங்க துரியோதனனும் வந்து என்ன பண்றான், தன்னுடைய படைபலத்தை எல்லாம் வந்து சொல்றதன் மூலமா, அந்த தற்பெருமை மூலமா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்த அவன் வந்து ஒத்துக்கிறான். ஓகே. 2வதா துரியோதனனுடைய ஒரு மனநிலை என்ன? நேர்மையானவர்களை வந்து சந்தேகப்படுவது. சோ நேர்மையானவர்களை சந்தேகப்படுறதுனால நமக்கு என்ன வந்து ஏற்படும்? நேர்மையானவர்களை துரியோதனன் என்ன சந்தேகப்பட்டான்? அப்படின்னு கேட்டா, முதல்லயே அவன் சொன்னது மூலமா என்ன சொன்னான்? துரியோதனர்கிட்ட வந்து சொல்றான், "துரோணாச்சாரியாரே பாருங்க, உங்களுடைய ஒரு மிஸ்டேக். நீங்க தான் வந்து அ துருபதனுக்கு வந்து ஆ யார் திருஷ்டத்யும்னன். அவனுக்கு வந்து நீங்க தான் வந்து என்ன பண்ணீங்க? இந்த யுத்தத்த வந்து கத்துக் குடுத்தீங்க.
எப்படி வந்து சண்டை போடுறதுன்றத கத்துக் கொடுத்தீங்க. அதனால இப்ப பாருங்க அவன் நமக்கு எதிராவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னது மூலமா துரோணாச்சாரியார் அவன் பக்கம் தான் இருக்கிறாரு. அவனுக்காக தான் சண்டை போட வந்திருக்கிறாரு. ஆனா கூட வந்து அவன் என்ன பண்றான்? அவர் மேல சந்தேகப்படுறான். இன்னொன்னு என்னன்னா, உன்னுடைய சீடர்கள் தான் இங்க எதிர்த்த மாணிக்கு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள எதிர்த்து வந்துட்டு உண்மையா வந்து சண்டை போடுவீங்களா? இல்லையா? அப்படிங்கிறதும் இங்க துரியோதனனுக்கு வந்து ஒரு டவுட். அவன பத்தி மட்டும் இல்ல. பீஷ்மர பத்தியுமே ஒரு டவுட். பீஷ்மர வந்து இந்த மாரி நம்ம பக்கம் பீஷ்மர்லாம் வந்து பெரிய பெரிய போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு வந்து துரியோதனன் வந்து சொல்றான். சொன்னா கூட அடுத்த நிமிஷமே வந்து பக்கத்துல இருக்கிறவங்கட்டலாம் வந்து என்ன சொல்றான்? அவருக்கு வயசாயிருச்சு. அவர் வந்து ரொம்ப வந்து ஃபைட் பண்ணுவாரா என்னன்னு சொல்ல முடியாது. நாம தான் அவருக்கு எல்லாத்துக்குமே வந்து புரொடெக்ஷன் குடுக்கணும். அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? அவன் வந்து உடனே பக்கத்துல இருக்கிறவங்கட்ட வந்து சொல்றான். அப்படின்னா, பீஷ்மரையும் அவன் வந்து நம்பல. சோ அது வந்து பீஷ்மருக்கு தெரிந்து அவருடைய மனது உண்மையிலேயே வந்து புண்படுது. சோ இந்த மாதிரி நம்ம உண்மையானவர்கள வந்து நம்ம சந்தேகப்படும்போது, அப்ப என்ன ஆகுறோம்? அந்த உண்மையான உறவ நம்ம வந்து இழக்கிறோம். அவங்களுடைய அந்த சப்போர்ட்ட நம்ம வந்து மிஸ் பண்ணிருவோம். நமக்காக உண்மையா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுடைய அந்த சப்போர்ட் நமக்கு வந்து மிஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய மனசையும் நம்ம வந்து புண்படுத்துறதுனால, அவங்க நம்மள விட்டே போறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த 2 விஷயங்கள நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கவனமா செய்யணும். அதாவது கவனமா தவிர்க்கணும். சந்தேகப்படுறது, தற்பெருமையையும் நம்ம வந்து தடுக்கணும். சோ இப்போ வந்து நம்ம அந்த 2வது பார்ட்டுக்குள்ள நம்ம வந்து போறோம். அதாவது கிருஷ்ணர் வந்து மங்களம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நம்ம வந்து போறோம். சோ என்னென்ன மாரியான ஒரு மங்களகரமான ஒரு அறிகுறிகள் அங்க வந்து தென்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். துரியோதனன் இந்த மாதிரி மற்ற படை வீரர்களுடைய அந்த அளவ பத்திலாம் பேசினதுக்கு அப்புறமா, பீஷ்மர் அவனுக்கு வந்து அவனுடைய சந்தேகத்த போக்குறதுக்காக ஏன்னா அவனுக்கு பீஷ்மர் மேல நம்பிக்கை இல்ல. இவர் வந்து அர்ஜுனனை எதிர்த்து வந்து சண்டை போடுவாரா அப்படின்னு சொல்லி. ஆனா பீஷ்மர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தர். அவர் வந்து எப்போதுமே வந்து தர்மப்படி தான் நடப்பாரு. இப்ப நான் இங்க இருக்கிறேன். என்னுடைய கடமை இங்க வந்து சண்டை போடுறதுதான் அப்படின்னு சொல்லி, அத நான் சரியா செய்வேன்னு சொல்லி, பீஷ்மர் ஆ துரியோதனனுக்கு நம்பிக்கை குடுக்குறதுக்காக முதல்ல அவருடைய சங்கநாதத்த வந்து ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறமா அவர் சங்கநாதத்தை ஏற்படுத்தின உடனே, அந்த யுத்த களத்துல பல பேர் அவங்களுடைய சங்கநாதங்கள வந்து ஏற்படுத்துனாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. யாராவது இந்த ஸ்லோகம் வாசிக்க விரும்புறீங்களா? யாராவது? ஓகே. सकोऽसो दार्धराष्ट्राणां हृदयानि व्यधारयत् न पश्य पृथ्वीं चैव துமூலோ அப்யனுநாதயன். மொழிபெயர்ப்பு: பல்வேறு சங்கொலிகளின் முழக்கம் பேரொலியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரரின் மகன்களுடைய இதயங்கள் சிதறிப் போயின. திருதராஷ்டிரருடைய பசங்களுடைய இருதயம் அப்படியே வந்துட்டு சுக்குநூறா நொறுங்குறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் இங்க வந்து 5 முக்கியமான அறிகுறிகள் வந்து பார்க்கிறோம். கிருஷ்ணர் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வீக சங்குகள். இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணரே அங்க இருக்கிறது பாண்டவர்களுடைய வெற்றியை வந்து உறுதிப்படுத்துது. அதுக்கப்புறமா அர்ஜுனனுடைய கொடியில ஹனுமான் இருக்கிறாரு. அதுவும் பாண்டவர்களுக்கு ஒரு வெற்றியினுடைய ஒரு அறிகுறி. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்க லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. அதுவும் பாண்டவர்களுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறி. அதுக்கப்புறமா அர்ஜுனன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேரியட், அந்த தேரே வந்து ஃபயர் காட், அக்னி தேவனே வந்து கொடுத்தது. சோ இந்த 5 காரணங்கள் வந்து அவங்களுக்கு வெற்றியின் காரணமா, வெற்றியின் அறிகுறிகளா வந்து சொல்லப்படுது. சோ இப்போ அந்த சங்கொலிகள் அது யார் யாரு என்ன சங்கு ஊதுனாங்க அப்படிங்கிறதும் பகவத்கீதையில வந்து கொடுத்திருக்கு. அதுல வந்து கிருஷ்ணர் வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க ஊதுனாரு. அர்ஜுனன் வந்து தேவதத்தம்ங்கிற சங்கு ஊதுனாரு. 3 யுதிஷ்டிரர் வந்து அனந்த விஜயம்ங்கிற சங்கு ஊதுனாரு. 4 பீமன் வந்து பவுண்ட்ரம் அப்படிங்கிற சங்கு ஊதுனாரு.
நகுலன் வந்து சுகோஷம், சகாதேவன் வந்து மணிபுஷ்பகம் அப்படிங்கிற இந்த சங்கு ஊதினாரு. இது மாதிரி பல்வேறு போர் தளபதிகள் அவங்க எல்லாருடைய அந்த தெய்வீக சங்கநாதங்களை வந்து கேட்டு அந்த பாண்டவருடைய ஹிருதயம் வந்து சுக்குநூறாக நொறுங்கியது அப்படின்னு சொல்லி. ஸோ பொதுவா யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்றது வந்து நார்மல். எதுக்கு அப்படின்னு சொன்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு உற்சாகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பண்ணுவாங்க. அதுதான் இங்கேயும் வந்து பண்றாங்க. பட் ஆனா என்னன்னா அந்த சங்கநாதத்தின் மூலமாவே வந்து ஆஹ் பீஷ்மர் ஆனாலும் சரி, கிருஷ்ணர் ஆனாலும் சரி, அர்ஜுனன் ஆனாலும் சரி, எல்லாரும் என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சங்கநாதமே பாண்டவர்களுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறத காமிக்கிற விதமா வந்து இருந்திருக்கு. சோ அதுதான் வந்து கௌரவர்கள், அதாவது துரியோதனனுடைய படை வீரர்களால வந்து தாங்க முடியல. அந்த சங்கநாதமே அவங்களுடைய உயிரை பாதி எடுத்த மாதிரி இருந்தது. ஓகே. சோ கிருஷ்ணருடைய இருப்பு அதுவே எந்த அளவுக்கு ஒரு மங்களகரமானது, அதுவே எப்படி வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது பகவத்கீதையிலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. 18வது அத்தியாயம் 78வது ஸ்லோகத்துல வந்து சொல்லியிருக்கு. யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீ விஜயோர் பூதீர் திருவானேதீர் மதிர்மம. மொழிபெயர்ப்பு: யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரண வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். இத சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா சஞ்சயன். சஞ்சயன் இதை எங்க இருந்து சொல்றான்? திருதராஷ்டர் முன்னாடி உட்காந்துட்டு சொல்றான். திருதராஷ்டர் வந்து சஞ்சயனுக்கு வந்து ராஜா. அப்ப அவர்கிட்டயே உட்காந்து சஞ்சயன் வந்து என்ன சொல்றான்? கிருஷ்ணர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் வெற்றி கிடைக்கும், அங்கதான் வந்து செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனே வந்து கன்ஃபார்ம் பண்றான். சோ அதனால பாண்டவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய லைஃப் லெசன் என்ன அப்படின்னு கேட்டா, யாரு ஒருத்தர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைந்திருக்கிறாரோ அவர் லைஃப்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு துயரத்துல இருந்தாலும் அவர் வந்து காப்பாற்றப்படுவார். அவர் வந்து பயப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, பீஷ்மர் மாதிரி ஒரு பீஷ்மர் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு போர் வீரர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, பரசுராமரையே எதிர்த்து வந்து யுத்தம் பண்ணவர். பரசுராமர் யாருன்னா பகவானுடைய ஒரு அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம். அந்த மாதிரி பகவானுடைய ஒரு அவதாரத்தோடயே எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சவர் பீஷ்மர். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குரு துரோணாச்சாரியார். இந்த மாதிரி பெரிய பெரிய போர் வீரர்கள்லாம் வந்து கௌரவர்கள் பக்கம் இருக்கிறாங்க. ஆனா கூட அர்ஜுனனை போன்ற அந்த நபர்கள்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி எப்படி கடல்ல பெரிய பெரிய திமிங்கலம் இருக்கு. அந்த திமிங்கலம் முன்னாடி சின்ன ஒரு மீன், அதனால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த சின்ன மீன் போன்ற பாண்டவர்களை பகவான் வந்து என்ன பண்றாரு? அந்த யுத்தம் முழுவதும் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. அது மாதிரி நம்மளையும் வந்து பகவான் ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அதுதான் வந்து பெங்காலில வந்து ஒரு பழமொழி இருக்கு. ராக்கே கிருஷ்ணா மாரேக்கே மாரே கிருஷ்ணா ராக்கேகே. கிருஷ்ணர் யாராவது ஒருத்தரை வந்து காப்பாத்தணும்னு நினைச்சாரு அப்படின்னு சொன்னா அவங்கள யாருமே அழிக்க முடியாது. கிருஷ்ணர் யாராவது ஒருத்தரை வந்து அழிக்கணும்னு நினைச்சா அவங்கள காப்பாத்தவே முடியாது. அதுவும் நம்ம மகாபாரதத்துல இருந்தே வந்து பார்க்கலாம். சோ கிருஷ்ணர் அது அர்ஜுனனை வந்து கண்டிப்பா வந்து வதம் செய்தே ஆகணும்னு துரியோதனன் பீஷ்மர் கிட்ட போய் வந்து சண்டை போடுறான். நாளைக்கு யுத்தத்துல நீங்க பாண்டவர்களை எவனாவது ஒருத்தனை நீங்க கொன்னேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சண்டை போடுறான். அப்போ கடுமையா வந்து பீஷ்மரை வந்து திட்டுறான். நீங்க வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிறீங்க, நீங்க பாரபட்சமா நடந்துக்கிறீங்கன்னு பீமன் வந்து இது துரியோதனன் திட்டுறான். அப்பதான் வந்து பீஷ்மர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு 5 அம்பு, ஒரு ஏரோஸ் எடுத்துட்டு சபதம் எடுக்கிறாரு. இந்த 5 அம்பும் நாளைக்கு வந்து 5 பாண்டவர்களுடைய உயிரை எடுக்கும். இது இந்த பீஷ்மனுடைய சபதம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் சொல்றதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை கிடையாது. அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தா அது வந்து நடக்காம போகாது. அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க எல்லாம். அது கேட்ட அர்ஜுனனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்பா,
இன்னைக்கு தான் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. நாளைக்கு கண்டிப்பா பாண்டவர்கள்ல 5 பேர்னால யாராவது ஒருத்தனாவது இறப்பான். அதுவே நமக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி பீமன் துரியோதனன் ரொம்ப சந்தோஷமா அந்த 5 அம்பை என்கிட்ட குடுங்க. நானே பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் வந்து வாங்கிட்டு போயிடுவான். அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பிளான் பண்றாரு, துரியோதனன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 அம்பு அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அர்ஜுனன்ட்ட வந்து போய் சொல்றாரு. இந்த மாதிரி ம் துரியோதனன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், பீஷ்மர் கிட்ட இருந்து அந்த 5 அம்பு வாங்கி வச்சிருக்கிறான். நீ என்ன பண்ணு, அதாவது இவங்க வனவாசத்துல இருக்கும்போது துரியோதனன வந்து ஒரு முறை கந்தர்வர்கள்ட்ட இருந்து அர்ஜுனன் தான் காப்பாத்துனான். அப்போ துரியோதனன் அப்ப வந்து அவனுக்கு வாக்கு குடுத்திருப்பான். உனக்கு எப்பயாவது என்ன தேவைனாலும் நீ என்கிட்ட கேட்கலாம். நான் உனக்கு கண்டிப்பா குடுப்பேன். ராஜ்ஜியமே வேணும்னாலும் நீ என்கிட்ட வந்து கேளு. நான் உனக்கு குடுப்பேன். அப்படின்னு சொல்லி துரியோதனன் ஏற்கனவே சொல்லியிருந்தான். அவன் வந்து ஒரு அசுரனா இருந்தா கூட, அவன் குடுத்த வார்த்தைய காப்பாத்துவான். அந்த மாரி அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, "நீ போயி அந்த அம்ப கேட்டு நீ வாங்கிட்டு வந்துரு. ஏன்னா உனக்கு ஒரு முறை அந்த வரம் குடுத்திருக்கிறான்ல, அந்த 5 அம்ப மட்டும் வாங்கிட்டு வந்துரு" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரியே அர்ஜுனனும் அங்க போயி அந்த விஷயம் தெரிந்து அந்த 5 அம்பு கேட்கிறான். துரியோதனன் குடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு முடியல. அவர் வந்து குடுத்துடுறாரு. இது ஒரு ஆ கதை. இன்னொன்னு கிருஷ்ணர் வந்து யாரையாவது அழிக்கணும்னு நெனச்சா அதையும் யாரையும் காப்பாத்த முடியாது. சோ அதுக்கு உதாரணம் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன துரியோதனன் இன்றைய பொழுது சாயங்காலம் சாய்வதற்குள்ள அதாவது சன்செட் ஆகுறதுக்கு முன்னாடி அவன நான் வந்து கொல்லுவேன். இல்லைன்னா நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லுவான். சோ யுத்தம் வந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். ஆனா அர்ஜுனனால ஜெயத்ரதன் பக்கத்துல கூட நெருங்க முடியாது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய சுதர்சனத்த வானத்துல விட்டு சூரியன மறைச்சிருவாரு. அப்போ அவன் என்ன நெனைப்பான், சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில வருவான். உடனே கிருஷ்ணர் அந்த சுதர்சனத்த வந்து திரும்ப எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு? அவர் ஆ அர்ஜுனன ஜெயத்ரதன வந்து அம்பு அடிக்க சொல்லுவாரு. அப்ப அவன் வந்து இறந்துருவான். சோ இந்த 2 கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் யாரையாவது காப்பாத்தணும்னு நெனைச்சா, அதுவும் யாரும் தடுக்க முடியாது. கிருஷ்ணர் யாரையாவது வந்து கொல்லணும்னு நெனைச்சா, அதையும் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. சோ நம்ம கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சு இருக்கிறோமா? இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி. அடுத்தது கொடியில ஹனுமான் இருக்கிறது ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறியா நம்ம பார்த்தோம். சோ அது எதனால அப்படின்னு கேட்டா, ஹனுமான் ஒரு முறை அர்ஜுனனோட வந்து ஒரு அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன ஒரு கான்ட்ரோவர்சி வரும். அதுக்கப்புறமா 2 பேரும் சமாதானம் ஆயிருவாங்க. அப்போ ஹனுமான் வந்து அவருக்கு வாக்கு குடுத்திருப்பாரு. பின்னாடி வந்து யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல நான் வந்து உன்னுடைய தேர் ரதத்துல அந்த கொடியில நான் இருந்து உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ரதத்துல இருக்கக்கூடிய ஹனுமான் என்ன பண்ணுவாரு, திடீர்னு வந்து அர்ஜுனனை பலாயிரக்கணக்கான சோல்ஜர்கள் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா, கொடியில இருக்கக்கூடிய ஹனுமான் என்ன பண்ணுவாரு, பயங்கரமான ஒரு கர்ஜனையை ஏற்படுத்துவாராம். அந்த கர்ஜனையிலேயே அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல இறந்துருவாங்களாம். அந்த மாதிரி வந்து ஹனுமான் அவங்களுக்கு காப்பாத்துனாரு. சோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எப்போ நாம வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைந்து, கிருஷ்ணருக்கு நம்ம வந்து பக்தி பண்றோமோ, தர்மப்படி நடக்கிறோமோ, அப்போ கிருஷ்ணரும் உதவுறாங்க. கிருஷ்ணர் மட்டும் இல்ல, அவருடைய பக்தர்கள், சகாக்களும் நமக்கு வந்து உதவுறாங்க அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது லக்ஷ்மி தேவி எப்பவுமே பகவான் எங்க இருக்கிறாரோ, அங்கதான் லக்ஷ்மி தேவியும் இருப்பாங்க. அப்போ பகவான் இருக்கிறாருன்னா, லக்ஷ்மி இருப்பாங்க. லக்ஷ்மி இருக்கிறாங்கன்னா, செல்வமும், வெற்றியும் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா அர்ஜுனனுக்கு தேர் அது அக்னி தேவன் வந்து குடுத்தது. அது எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா, காண்டவ வனம்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ட அக்னி தேவன் தான் வந்து சாப்பிடணும்னு வந்து விரும்புவாரு. ஆனா அதுக்கு வந்து இந்திரன் தடையா இருப்பாரு. அந்த இந்திரனுடைய தடையை தகர்த்து, அந்த அக்னி தேவன் அந்த காண்டவ வனம்ங்கிற அந்த ஃபாரஸ்ட்ட ஃபுல்லா வந்து ஃபயர் பண்றதுக்கு அர்ஜுனன் உதவுனதுனால, அர்ஜுனனுக்கு அ அக்னி தேவன் வந்து அந்த சேரியட் வந்து குடுத்திருப்பாரு. அந்த சேரியட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அது எல்லா டைரக்ஷன்லயும் போகும். இது என்ன பெருசா வந்து சொல்றாங்க, எல்லா டைரக்ஷன்லயும் போகும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எல்லா டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா மேல, கீழன்னு அர்த்தம். 10 டைரக்ஷன். சோ அந்த ரதம் வந்து ஸ்கைலயும் போகும், கீழ பாதாள லோகத்துக்கும் போக முடியும். அதான் அதோடைய ஸ்பெஷல். ஓகே. சோ அடுத்து பகவான் எப்படி தன்னுடைய பக்தர்களை வந்து காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அது இங்க இந்த பதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பதம் 1.24 சஞ்சய உவாச்ச
एवं मुक्तो ऋषिकेशो गुडाकेशेन भारत சேனையோர் ஸ்தாபயித்வா ரதோத்தமம். மொழிபெயர்ப்பு. சஞ்சயன் கூறினான், பாரத குலத்தவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறியவுடன் பகவான் கிருஷ்ணர் அவனது உத்தம ரதத்தை இருதரப்பு சேனைகளுக்கு மத்தியில் கொண்டு நிறுத்தினார். இப்போ பகவான் வந்து எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். சோ பகவான் அவர் வந்து இந்த சர்வலோகங்களுக்கும் மகேஸ்வரன். அவர் தான் வந்து லார்ட். அப்படிப்பட்ட பகவான் இங்க வந்து என்னவா இருக்கிறாரு? தன்னுடைய பக்தனுக்கு வந்துட்டு ஒரு சாரதியா இருக்கிறார், ஒரு சர்வெண்டா வந்து இருக்கிறார், ஒரு டிரைவரா இருக்கிறார். நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை நம்ம நம்மளுடைய நண்பர்களுக்காக நம்ம செய்வோமா? எங்கேயோ ஒரு வேலையா அவங்க போக வேண்டியிருக்கு, எனக்கு டிரைவிங் பண்ணிட்டு என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, யாராவது நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு வந்து இது மாதிரி ஒத்துப்பாங்களா? நான் உனக்கு டிரைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி? கண்டிப்பா மாட்டாங்க. எனக்கு என் வேலை முக்கியம்பா, நீ என்ன என்னைய வந்து உனக்கு டிரைவரா இருக்க சொல்ற அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. ஆனா பகவான் வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து தன்னுடைய பக்தனுக்காக வந்து ஒரு டிரைவரா இருக்கிறதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிறார். இது ரொம்ப வந்து சாதாரணமா நமக்கு தெரியலாம். ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. போர்க்களத்துல ஒருத்தர் வந்து சாரதியா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, நார்மலா வந்துட்டு வண்டி ஓட்டுற மாதிரி கிடையாது போர். யுத்தத்துல வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்க முடியாது. நீ ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, பின்னாடி பாரு, முன்னாடி பாரு, யூ டர்ன் எடு, இதெல்லாம் வந்து போர்க்களத்துல சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யுத்தத்துல இவன் நின்னு வந்து அம்பு எய்துகிட்டு இருப்பான். அப்போ அவன் ஜஸ்ட் காலால வந்து எங்க வந்து மிதிக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி அவர் வந்து நடந்துக்கணும். ரைட் சைடு ஏதோ எத்துனா ரைட் சைடு திரும்பணும், லெஃப்ட் சைடு எத்துனா லெஃப்ட் சைடு திரும்பணும். இப்படி வந்து நடுவுல மிதிச்சா நேரா போன்னு அர்த்தம், கொஞ்சம் கிராஸா மிதிச்சா லெஃப்ட்ல டேர்ன் பண்ணுன்னு அர்த்தம், ரைட்ல டேர்ன் பண்ணி இப்படிலாம் வந்து கால்ல மிதிப்பட்டு வந்து என்ன பண்ணணும்? டிரைவிங் பண்ணணும். அதுக்கு பகவான் வந்து ரெடியா இருந்தாரு, ஒத்துக்கிட்டாரு. சோ இதுதான் வந்து உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப். பகவான் வந்து என்ன பண்றாரு? தன்னுடைய பக்தனுக்காக அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவர் வந்து ஏத்துக்கிறாரு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படி வந்து இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லலாம் நமக்கு வந்து ஏற்படுறதெல்லாம் என்னது? ஏமாற்றம், மன உளைச்சல். ஒருவேளை அவங்க வந்து நமக்கு நல்லா நல்லா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட அது வந்து டெம்பரவரி. எப்படினாலும் ஒருத்தருக்கு மரணம் அப்படிங்கிறது நிச்சயம். அதனால வந்து என்ன ஆகும்? ஒரு நாள் நாம வந்து அவங்கள பிரிஞ்சுதான் ஆகணும். அது வந்து ஒரு பெர்மனன்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்காது. பெரும்பாலும் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த 2 தான். ஒண்ணு ஏமாற்றம். என்ன? அவங்க கிட்ட நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்போம். எஸ்பெஷலி இப்போ கணவன் மனைவியோ, குழந்தைங்களோ அவங்களுடைய பிறந்த நாள், இல்லன்னா வந்து திருமண நாள்ல அவங்களே வந்து நம்மள வந்து வாழ்த்தணும் அப்படின்னு நம்ம வந்து நெனைப்போம். ஏதாவது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, அது கண்டிப்பா நடக்காது. உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ணேன்? ஒரு மேரேஜ் டே கூட வந்து தெரியல உங்களுக்கு. அது வந்து சொல்லி வந்து ஒரு விஷ் பண்ண மாட்டீங்க? அப்படின்னு எத்தன பேர் கேட்டுருக்காங்க? யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? மீ நான் தேங்க் யூ. சோ இது ஜெனரலா வந்து நடக்கக்கூடியது. அங்க இது இது நான் ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். இது மாரி நமக்கு நெறைய இருக்கு ஏமாற்றம் அடையறதுக்கு. நம்ம அவங்கள ரொம்ப நம்புவோம். ஆனாலும் அந்த நம்பிக்கைய அவங்க வந்து வீணடிச்சுருவாங்க. அது மாரி அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இந்த மாரி ஒரு மன உளைச்சல் நமக்கு வந்துட்டு எப்போதுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய பெனிஃபிட்ட வந்து பேஸ் பண்ணி இருக்கு. எனக்கு அவங்க கிட்ட என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி வந்து இருக்கு. அதனால எப்போதும் அதுல வந்து ஏமாற்றம் தான் இருக்கும். ஆனா பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. எனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன கிடைக்குங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. சோ அதனால தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆ ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்டர்னல் ஆனது கூட. அது வந்து இந்த மாரி இந்த தேகத்த விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அடுத்து வந்து பகவான நம்ம மறந்துருவோம் அப்படிங்கிறது கிடையாது.
இந்த ரிலேஷன்ஷிப் நித்தியமான ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால பகவானோட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முயற்சி பண்ணணும். அப்படி பகவானோட நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கும் போது அது நமக்கு வந்து வாழ்க்கையில எப்போதும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா பகவான் நம்மளை ஏமாத்த போறது கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நான் அவங்க வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, எது அதாவது 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஒரு மனதை புரிந்து கொள்ளாமல் ரொம்ப ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா வந்து பிஹேவ் பண்றது. "நீ எல்லாம் வந்து எதுக்கு இங்க வந்த? ஆ உன்னையெல்லாம் நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னே தெரியல." இப்படிலாம் சொல்லி வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ இந்த மாரியான ஒரு வார்த்தையெல்லாம் ஒருத்தர அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாரியான ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா? அத அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யோசிக்கணும் இல்லையா? அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னெல்லாம் நான் வந்து ஏன் கல்யாணம் பண்ணேன்? அப்படின்னு பேசினா, அப்ப அது கரெக்ட்டான ஒரு ஆ புத்திசாலித்தனமான ஒரு காரியம் கிடையாது. சோ பகவான் வந்து எப்போதும் அப்படி சொல்லவே மாட்டாரு. உன்னைய நான் ஏன் அக்செப்ட் பண்ணேன்? நீ இப்படிலாம் வந்து செஞ்சு என் மானத்த வாங்குறியே! அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாரு. பகவான் என்ன பண்ணுவாரு? நம்ம ஈவன் தோ நம்ம பக்கமா தப்பு இருந்தா கூட, நம்ம தான் தப்பு செய்வோம். ஆனாலும் பகவான் வந்து என்ன பண்ணுவாரு? அத பொறுத்து நம்மள வந்து அந்த தப்புல இருந்து, அந்த மிஸ்டேக்ல இருந்து, அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்மள வந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து, அந்த ரிலேஷன்ஷிப்ப இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முயற்சி செய்வார். ஆனா ஜெனரலா நம்மளுடைய மெட்டீரியல் ரிலேஷன்ஷிப்ல அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது என்னதான் பண்ண முயற்சி பண்ணுவாங்க? அத மேலும் மேலும் வந்துட்டு ஆ செப்பரேட் பண்ண தான் முயற்சி செய்வாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு சொல்லி என்ன பண்ணுவாங்க? நம்ம மனச காயப்படுத்துவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ப பிரேக் பண்றதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. ஆனா பகவான் என்ன பண்ணுவாரு? நம்ம செய்யக்கூடிய தப்பெல்லாம் பொறுத்து அவர் என்ன பண்றாரு? அந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னலாம் பண்ணணுமோ, அதத்தான் பகவான் வந்து பண்ணுவாரு. சோ, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் இங்க நம்ம வந்து பார்த்தோம். பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களை நேசிக்கிறதுனால என்ன பண்றாரு? அவர் தன்னோட பக்தனுக்காக வந்து ஒரு தேரோட்டியா கூட வந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஓகே. சோ அடுத்த செஷன் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு துன்பங்கள், அர்ஜுனனுக்கு இங்க என்ன மாரி துன்பம் வந்தது? அவன் வந்து இங்க அந்த யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ பதம் 1.28 அர்ஜுன உவாச்ச திருஷ்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், எனதன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். சோ இது வந்து இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா, பல நேரங்கள் நம்மளுடைய ஒர்க் பிரஷர்னால, இல்லன்னா நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னு தெரியாம, நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தத்தின் காரணமா ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் தான் இதையெல்லாம் இங்க வந்து அர்ஜுனன் இப்போ வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டாஸ்க், இவன் வந்து யுத்தம் பண்ணணும். அது இவனே தேர்ந்தெடுத்து வந்தது. யுத்தம் தான் செய்ய போறோம். இங்க வந்து இந்த மாரி பீஷ்மர், துரோணர் இவங்க எல்லாருமே இருப்பாங்கங்கிறது அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து விராட பருவம்னு ஒரு விராட தேசம்ன்ற ஒரு தேசத்துல ஆல்ரெடி வந்து கௌரவர்களை எதிர்த்து வந்து யுத்தம் பண்ணியிருக்கான். ஆனா, இங்க வந்து இப்போ இவனுக்கு இந்த மாரியான ஒரு வருத்தம் வருவதற்கான காரணம் என்ன? சோ இது மாதிரி நம்மளுடைய லைஃப்ல கூட பல சிச்சுவேஷன் நமக்கு என்னாகும்? இத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃப்யூஷன்ல, ஒரு டிப்ரஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கும். சோ அதுதான் இங்க வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஏற்படுது. அந்த மன அழுத்தத்தின் காரணமாக அவன் வந்து என்ன பண்ணணும்னு நெனைக்கிறான்? அவன் வந்து ஆ நான் இனிமே யுத்தம் பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறான். அதாவது அந்த மன அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய டியூட்டி என்னவோ, அந்த டியூட்டி, அந்த தர்மத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் வந்து முடிவெடுக்கிறான். சோ இதுதான் நம்மளுடைய சிச்சுவேஷன். எப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல் டிப்ரஷனுக்குள்ள போறோமோ, எது உண்மையிலேயே நம்மளுடைய தர்மமோ, அந்த தர்மத்த செய்யறதுக்கே நம்ம வந்து தயங்குவோம். அத நான் செய்யணுமா? வேண்டாமா? அப்படின்னு வந்து நம்ம வந்து தயங்குவோம். சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் இங்க வந்து அர்ஜுனன் இருக்கிறான். அதனால அர்ஜுனனுக்கு அந்த மன அழுத்தத்தின் காரணமாக
என்னென்ன அறிகுறிகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு வந்து கை நடுங்குது, வாய் உலருது, உடல் நடுங்குது, மயிர் வந்து கூச்செரியுது. அப்புறமா வந்து அவனுடைய போ காண்டிபம்ங்கிற அந்த வில்லு வந்து என்ன ஆகுது, அவனால அத வந்து ஹோல்டு பண்ண முடியல. அவனுடைய ஸ்கின் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து ஏற்படுது. அவனால வந்து நிக்க முடியல. கம்ப்ளீட்டான ஒரு கன்ஃப்யூஷன்ல அவன் வந்து இருக்கிறான். சோ அதனால இந்த ஒரு கன்ஃப்யூஷனுக்கு தான் வந்து இப்போ பகவான் வந்து என்ன பண்றாரு? அவனுக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து குடுக்க போறாரு. அதுதான் பகவத்கீதா. அப்போ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு பல சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்போ பகவத்கீதை அப்படிங்கிறது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துல இருந்தோம், கன்ஃப்யூஷன்ல இருந்தோம் வெளியில வர்றதுக்கு அது நமக்கு உதவுது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா பகவத்கீதா வந்து என்ன பண்ணும்? நம்மள இது போன்ற ஒரு சூழ்நிலையில இருந்து நம்மள காப்பாத்தும். சோ இதுல அர்ஜுனனுக்கு இந்த மன அழுத்தத்துக்கு காரணம் என்னன்னா, அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நமக்குமே அதுக்கு 3 வகையான துன்பங்கள் இருக்கு. அந்த 3 வகையான துன்பங்கள்னால நம்ம பலமுறை இந்த மாரியான ஒரு மன அழுத்தத்துக்கு நம்ம வந்து ஆளாகுறோம். சோ, அததான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். சோ, என்ன அந்த 3 வகையான துன்பம்? ஒண்ணு வந்து ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக அப்படின்னு 3 விதமான துன்பங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிக அப்படின்னு சொன்னா என்ன? சில நேரம் நமக்கு வந்து உடல் உபாதைகள், அதாவது டிசீஸ் வருது. அந்த டிசீஸ் சில நேரம் வந்து தீர்க்க முடியாத ஒரு டிசீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு தூரம் நமக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதுதான். சோ, நமக்கு நம்மளுடைய உடல் சார்ந்த ஒரு துன்பமோ, இல்லைன்னா மனம் சார்ந்த ஒரு துன்பமோ நமக்கு வர்றது. நமக்கு நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு துன்பம் இது வந்து. மனம் சார்ந்த துன்பம் அப்படின்னு சொன்னா, நம்மளே கற்பனையா நம்ம வந்து சில துன்பங்கள வந்து ஏற்படுத்திக்கிறது. என்னன்னா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயுமே அட்வான்ஸா வந்து யோசிப்பாங்க. இது மாரி வந்து செஞ்சு இப்படி ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு. அட்வான்ஸா யோசிச்சு நடக்காதத இப்பயே நடக்கிற மாதிரி வந்து நெனச்சு துன்பப்படுறது. சின்ன ஒரு விஷயம் நடந்தா கூட, ஐய்யய்யோ! இது இப்படி மாறிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பயப்படுறது. இது எல்லாமே வந்து நமக்கு நாமளே குடுத்துக்கக்கூடிய ஒரு துன்பம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து ஏதோ வந்து ஒரு வேல பண்றாரு. அது மூலமா அவரு வந்து பெரிய ஆள் ஆகுறாரு. ஆனா, அத பார்த்து நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா, நமக்கு அது ஒரு துன்பம் நமக்கு வந்துருது. அய்யய்யோ! அவன்லாம் பெரிய ஆள் ஆயிட்டானே! எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு வந்து நானும் அவனும் ஒண்ணா வந்தோம். ம். ஆனா இன்னைக்கு பாரு அவன் வந்து இவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டான். நான் பாரு இன்னும் இப்படியே இருக்கேன். அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மளே வந்து ஒரு துன்பத்த குடுத்துப்போம். கரெக்ட்டா இல்லையா? சொல்லுங்க. ஒரே நேரத்துல வந்துட்டு நீங்க அங்க வந்திருப்பீங்க. சொல்லுங்க. உண்மை. ஒரே நேரத்துல அந்த ஊருக்கு நீங்க போயிருப்பீங்க. 2 பேரு. ஆனா, கூட வந்த இன்னொருத்தர் வந்து உங்களோட ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரு. நம்ம இன்னும் அதே நிலைமையிலே இருப்போம். அப்ப நமக்கு அத பார்த்து நமக்கு வந்து மன வருத்தம் ஏற்படும். ஸோ, இது நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு மன கஷ்டம். 2வது அதி தெய்வீக அப்படின்னு சொன்னா, இயற்கை சீற்றங்கள்னால, அதாவது வந்து மெட்டீரியல் டிசாஸ்டர். அது வந்து சைக்ளோனா இருக்கலாம். இல்லன்னா வந்துட்டு இந்த மாரி வறட்சி, பஞ்சம் இந்த மாரியானது. இப்போ அதாவது என்னது கொரோனா வந்துச்சு. இது எல்லாமே ஆதி அதி தெய்வீக. அதி பௌதிக அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மற்ற அதாவது சமுதாயத்தினால, நாட்னால, இல்லன்னா மற்ற ஜீவராசிகள்னால நமக்கு வரக்கூடிய ஒரு துன்பம். சில நேரம் ஏதாவது வந்துட்டு ஒரு 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 பாய்சனஸ் ஒரு இன்செக்ட் அது ஏதாவது கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுது? அது மூலமா நமக்கு வந்துட்டு ஒரு வியாதி வருது. ம். இல்லன்னா வந்துட்டு ரோட்ல நடந்து போறோம். ஒரு நாய் கடிச்சிருச்சு. அது நமக்கு ஒரு ஒரு துன்பம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பலவிதமான துன்பங்கள் இருக்கு. இங்க அர்ஜுனனுக்கு வரக்கூடிய இந்த துன்பம் என்னன்னா, ஒண்ணு வந்து அவனே வந்து ஏற்படுத்திக்கிட்டது. அவனே வந்து கற்பனை பண்ணிக்கிறான். அது என்னென்ன கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். அர்ஜுனுடைய அந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னான் இல்லையா? அது ஏன் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா, அதுதான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சொந்த உறவினர்களே எப்படி நாம வந்து கொல்றது அப்படிங்கிறது
அது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கருணையை வந்து வெளிப்படுத்துது. சொந்த உறவினர்களை நம்ம வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த சொந்த உறவினர்களை கொன்னோம்னா நமக்கு என்ன? ஏன்னா இன்பத்தை இழக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன் நம்ம வீட்ல பண்றோம்னா, யார் வருவா? சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. அந்த சொந்தக்காரங்களே யாரும் இல்லன்னா, அப்ப அந்த ஃபங்ஷன்ல நம்ம வந்து என்ன வந்து ஒரு சந்தோஷத்த அடைய முடியும்? நல்ல ஒரு வீடு கட்டணும். அந்த வீட நம்மளுடைய சொந்தக்காரங்க 4 பேர்ட்ட காமிச்சா தான் நமக்கு வந்து சந்தோஷம். நல்ல கார் வாங்கணும். அத 4 பேர்கிட்ட காமிச்சா தான் நமக்கு சந்தோஷம். அந்த மாரி யாரும் இல்லன்னா, கல்யாணம் பண்றோம். அந்த கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்கலாம் வந்தா தான் சந்தோஷம். யாருமே வரல அப்டின்னா, இதெல்லாமே அர்ஜுனனுடைய ஒரு கவலை. அவனுடைய மனக்குழப்பம் இதெல்லாம். அதுக்கப்புறமா சொந்த உறவினர்களை கொன்றா பாவம் வரும். கரெக்ட் தான் அது. சொந்த உறவினர்களே கொன்னா பாவம். யார கொன்னாலும் பாவம் தான். சொந்த உறவினர்கள கொன்னா மட்டும் பாவம் வராம போகுமா? அது வந்து அவனுடைய ஒரு மனக்குழப்பம். இன்னொன்னு வந்து, ஆ இந்த மாரி அதிகமான ஆண்கள வந்து நம்ம அழிக்கிறதுனால என்ன ஆகும்? குல தர்மம் வந்து கெடும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய கவலை. இந்த மாதிரி வந்து 4 காரணங்கள்னால அர்ஜுனன் இதெல்லாமே அவனே தன்னுடைய மனசுக்குள்ள அவன் வந்து நெனச்சுக்கிட்டு என்ன பண்றான்? குழம்பி போய் நான் வந்து யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் வந்து ஒரு முடிவுக்கு வர்றான். ஸோ இப்போ அர்ஜுனன் வந்து இது போன்ற இந்த ஒரு குழப்பங்கள் வந்து எத காமிக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தீர்மானிச்சுக்குவோம். இதுதான் கரெக்ட், இதுதான் சரி அப்படின்னு சொல்லி. தீர்மானிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அத வந்து நிரூபிக்கிறதுக்காக, அத ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்? அதுக்கு பலவிதமான காரணங்கள் நம்ம வந்து சொல்லுவோம். ஆர்கியூமென்ட் பண்ணுவோம். அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி. செஞ்சிருக்கோமா இல்லையா? நிறைய தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டு, அது சரின்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே நம்ம வந்து பலவிதமான ஆர்கியூமென்ட்ஸ் நம்ம வந்து பண்ணோம். இது ஜெனரலான ஒரு டெண்டன்சி. அர்ஜுனனும் இங்க அதுதான் பண்றான். அவன் வந்து கிருஷ்ணர் வந்து யுத்தம் பண்ணணும்ங்கிறாரு. ஆனா, அவன் வந்து யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அவனுடைய மனக்குழப்பத்தின் காரணத்தினால, அவன் இந்த மாரி பல காரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சொந்தக்காரங்க இல்லன்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால பாவம் வருமே! குலம் வந்து நாசமாகுமே! அந்த டைனஸ்டில யாருமே இருக்க மாட்டாங்களே! பெண்கள் எல்லாம் வந்து சீரழிஞ்சிருவாங்களே! அப்படின்னு சொல்லி பலவிதமான ரீசன் சொல்லிட்டு என்ன பண்றான்? பகவான்கிட்டயே வந்து நான் சொல்றது கரெக்ட்ன்னு சொல்லி ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து ஒரு தவறான ஒரு மனநிலை. நம்ம எப்போதும் அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. அந்த மாரி இருந்தோம்னா, எது உண்மை அப்படிங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது. எது சரியோ, அத நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தவும் முடியாது. ஏன்னா, எது சரின்னு சொல்றவங்கட்ட இருந்து நம்ம ஆன்ஸர கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப எப்படி நம்ம வந்து சரியானத வந்து தேர்ந்தெடுத்து நம்ம செய்ய முடியும்? அதனால தான் இந்த பகவத்கீதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அந்த சரியான ஒரு தீர்வ நம்ம வந்து எப்படி எடுக்கிறது? அந்த ஒரு டிசிஷன எப்படி எடுக்கிறது? அப்படிங்கிறத நம்ம இந்த பகவத்கீதா மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அத கிருஷ்ணர் நமக்கு வந்து அர்ஜுனன் மூலமா நமக்கு வந்து கத்துக் குடுக்குறாரு. சரியான ஒரு ஒரு டிசிஷன நம்ம லைஃப்ல எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத. ஸோ இனிமே அடுத்த அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் வந்து சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பிரீஃப். நம்ம இந்த சாப்டர்ல என்னெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த அத்தியாயத்துல வந்து 4 டிவிஷன் இருக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை. அதுல வந்து 2 பேருடைய மனோநிலை என்னன்னு பார்த்தோம். திருதராஷ்டிரர், துரியோதனன் 2 பேருடைய மனநிலை என்னன்னு பார்த்தோம். அப்புறமா கிருஷ்ணர் வந்து மங்களம் பொருந்தியவர் அப்படின்னு சொல்லியும், அதனால அது பாண்டவருடைய வெற்றிக்கு என்ன மாரி உதவுது, அதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்குங்கிறத பார்த்தோம். 3வது வந்து பகவான் வந்து எப்படி பக்தர்கள வந்து நேசிக்கிறாரு, அவங்களுக்காக எந்த மாரியான ஒரு சேவையையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாருங்கிறத பார்த்தோம். 4வதா கடைசியில நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் என்ன? அதுல அர்ஜுனன் வந்து எந்த மாதிரியான ஒரு துன்பத்தினால பாதிக்கப்பட்டிருந்தான்? அதனால அவன் ஏன் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம வந்து இருந்தான்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஏதாவது வந்து கேள்விகள் இருந்தா வந்து கேட்கலாம். ஆமாம். இவ்வளவும் படித்தோம். பகவான் சொன்னது, இந்த உறவுகளை பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாம் சொல்றோம். கேட்பதற்கும் நல்லா இருக்கிறது. அறிந்து கொள்வதற்கும் நல்லா இருக்கிறது. எங்களோட வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தினால் பல உறவுகளை நாங்கள் இழக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் நடைமுறுத்த இயலாது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
வாழ்க்கையில் வாழும்பொழுது நாங்க நினைக்கிறோமே நம்ம மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது, மனத்தை எப்போதும் திருப்திப்பட வைக்க வேண்டும், மற்றவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் வாழக்கூடாது, எப்பவும் எமக்கு கீழ் உள்ளவர்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நாங்கள் எங்களை தேர்த்திக் கொள்கிறோம். ஆனால் அந்த மனம் என்பது திரும்ப அந்த பழைய நிலைக்கே வரும். இந்த மனத்தை எப்படி கட்டுப்படுத்துவது? தேங்க்யூ, தேங்க்யூ. குட் கொஸ்டின். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதால அர்ஜுனனுக்கு வந்து இத வந்து சொல்றாரு. அபியாசேன கௌந்தேயா யோகயுக்தேன பரந்தவா. அதாவது அபியாசம், அதாவது நம்மளுடைய மனதுக்கு ஒரு காரியத்தை ஒரு முறை சொல்லி அதை வந்து அப்படியே செய்ய வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த மனசுக்கு வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த மனசு வந்து பலவிதமான சிந்தனைகள்னால அது வந்து அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனசு என்ன பண்ணும், அதை உடனடியா வந்து ஏத்துக்காது. அதனால என்ன பண்ணணும், அபியாசம் அப்படின்னு சொன்னா பிராக்டிஸ். இதை வந்து என்ன பண்ணணும், தொடர்ச்சியா வந்து பயிற்சி பண்ணணும். அதுவும் எப்படி, ஒரு கைடன்ஸ் மூலமா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வழிநடத்தக்கூடிய ஒரு பக்தரை தேர்ந்தெடுத்து அந்த பக்தர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும், அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கை சுச்சுவேஷன்ஸை வந்து சொல்லி, எனக்கு இப்படி இருக்கு, இதுல நான் எப்படி வந்து ஆக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, போக 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 நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அது நமக்கு வந்து பழக்கம் ஆகும். ஸோ அது ஜஸ்ட் ஒரு நாள் கேட்டே நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையில அதை வந்து கடைபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பக்தருடைய ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அது சக்சஸ் ஆகும். ஓகேவா மாதாஜி? நன்றி, நன்றி. முயற்சிப்போம். கனகாலமாக முயற்சிக்கிறோம். ஆனால் அது நடைமுறைக்கு வந்த மாதிரி தெரியவில்லை. இல்ல, நடக்கும், நடக்காதுன்னு கிடையாது. சரியான அந்த ஒரு வழிகாட்டி அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்போது நம்மளுடைய ஹிருதயத்துல அது ஆழமா பதியும். கண்டிப்பா நம்ம வந்து கடைபிடிப்போம். நன்றி, நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி. வேற யாருக்காவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? இன்றைய வகுப்பு எல்லாருக்கும் வந்து புரிஞ்சதா, பிடிச்சதா, பிரயோஜனமா இருந்ததா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு பகவத்கீதா வந்து உதவிகரமா இருக்குன்னு நினைச்சீங்களா? தாராளமாக இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துவதுதான் மிகவும் கடினமாக இருக்கு. டோன்ட் வரி, நான் இருக்கிறேன். ஓகே, சொல்லுங்க. வேற யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்றதா இருந்தா சொல்லலாம். கேள்விகள் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். கிளாஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். கேள்விகள் இருந்தாலும் கேள்வியும் கேட்கலாம். எதா இருந்தாலும் தயக்கம் இல்லாம, கூச்சப்படாம கேளுங்க. No question? Thank you. It was a great class. I mean, I didn't. இவ்வளவு விஷயம் சாப்டர் 1ல் இருக்குன்றது எனக்கு தெரியாம போயிட்டுது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த நீங்க ஒரு பங்காளி பழமொழி ஒன்று சொன்னீங்க. ராகே கிருஷ்ணா மாரே கே, மாரே கிருஷ்ணா ராகே கே. சூப்பர், நல்லா இருக்கு. அது கிருஷ்ணர் நினைச்சால் அதை ஒருத்தராலையும் மாற்ற முடியாது அந்த மாதிரி. மறுபடியும் இருக்கா சொல்லுங்க பாப்போம் அந்த ஸ்லோகத்தை. ராகே கிருஷ்ண மாரே கே, மாரே கிருஷ்ண ராகே கே. அது very நல்ல உண்மையான ஒரு வசனம், நல்ல பவர்ஃபுல்லான வசனம். அவங்களோட பங்காளி பழமொழி அது. வங்காள பழமொழி அது. பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவாங்க அதை. ஆனா பங்காளி பீப்புளா அந்த கிருஷ்ணர் பக்தர்கள் கூடினாங்களே, அப்படி பங்காளி காரணம் என்னன்னு கேட்டா, சைத்தன்ய மகாபிரபு அங்க அவதாரம் பண்ணது, சைத்தன்ய மகாபிரபு அங்க அந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து ரொம்ப அந்த மாநிலம் முழுவதும், அந்த ஸ்டேட் ஃபுல்லாவே வந்து சைத்தன்ய மகாபிரபு அதை பிரச்சாரம் பண்ணாரு. அதனால ஓகே ஓகே. நிறைய புக்ஸ்கள் எல்லாம் பங்காளியிலான் இருக்குது அந்த கிருஷ்ணரை பற்றிய. ஏன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே மேக்சிமம் பெங்காலி தான், அதனாலதான். தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், நன்றி. வேற ஏதாவது கேள்வி யாருக்காவது? கேள்விகள் இல்ல கருத்துக்கள்?
கிளாஸை பற்றி கருத்துக்கள் சொல்லலாம். கிளாஸ்ல இருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். எனக்கு ஒரு டவுட் உண்டு. யா வெற்றியின் அறிகுறிகள்னு கொஞ்சம் சொன்னீங்க தானே, தெய்வீக யா சங்க கிருஷ்ணர் இருப்பு அப்படின்னு. எஸ். அப்படி அந்த தெய்வீக சக்திகள் ஒண்ணு பாண்டவர்கிட்ட தரப்புல இல்லாம இருந்திருந்தா ம் துரியோதனுக்கு அஹ், பாண்டவர் தரப்புல இந்த வீரர்களை பார்த்து ஒரு பயம் வரும் இல்லையா? அப்படி கிருஷ்ணன் இல்லாம இருந்திருந்தா அந்த போர் என்னவாய் போயிருக்கும்? ஒருவேளை பாண்டவர்கள் கிருஷ்ணருடைய பக்தர்களா இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா வந்து பாண்டவர்கள் ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா துரியோதனன் பக்கம் நாம சொன்ன மாதிரி பீஷ்மர், துரோணர் மாதிரி பெரிய பெரிய போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அதனால பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்ல. கிடையாது. ஓகே, சோ தேங்க்ஸ். யா நன்றி. சோ இதுல வந்து பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னோம். பகவான் வந்து அவர் வந்து ரட்சிக்கணும்னு முடிவு பண்ணாரு அப்படின்னு சொன்னா பாண்டவர்கள் வந்து கௌரவர்களுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சின்ன ஒரு குட்டி மீன் மாதிரி தான். ஆனா கூட அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிறது பகவானுடைய ஒரு விருப்பம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட வந்து பெரிய சக்தி இருக்கா, நம்ம பெரிய ஆளா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல. நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளை எதிர்த்து எவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் அவங்கள நம்ம வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியுங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப தர்மம் அதர்மம்னு சொல்றீங்க. ம் ஸோ பாண்டவர்கள் தர்மம் படி இருந்தாங்க, கௌரவர்கள் அதர்மம் படி இருந்தாங்க. அந்த ம் மகாபாரத போர்ல வந்து கௌரவர் கணவரை வந்து இவங்க பாண்டவர்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு மேலே வாய்ச்சான். அப்போ எனக்கு அந்த ஃபுல் ஃபுல்லாக எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அந்த கௌரவர்கள் வந்து வென்ற சில இப்போ பீஷ்மரையோ கர்ணனையோ எல்லாரையும் வென்ற வகைகள் வந்து தர்மப்படி இல்லை, கொஞ்சம் அதர்ம மதம் வென்றாங்கன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கல, அவங்க போற வந்து அதர்மமாக தானே வென்றிருக்காங்க, தர்மமா வெளியில. குட் 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 கொஸ்டின். தர்மப்படி தர்மப்படி நடந்தாங்கன்னு 1 hour கிளாஸ் கொடுத்தீங்க. ஆனா போர் முழுக்க அவங்க தர்மப்படி நடக்கலையே பிரபுன்னு சொல்றீங்க. ஆமா. ஓகே ஓகே குட் குட். ஆக்சுவலா ஏன் அவங்க வந்து சில நேரங்கள்ல வந்து தர்மத்தை மீறினாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் மீறணும் அப்படின்னு கேட்டா ஏன்னா பல முறைகள் வந்து ஆஹ் கௌரவர்கள் வந்து அந்த தர்மத்தை மீறிதான் நடந்தாங்க. உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஆஹ் முதல்ல சின்ன வயசுல இருந்தே இவங்கள பல முறை வந்து அவங்க கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அது அதர்மம் தானே. குழந்தையா இருக்கும் போதே வந்துட்டு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொல்ல முயற்சி பண்ணாங்க. அப்புறமா அவங்கள வந்து ஒரு அரக்கு மாளிகையில போட்டு தீ வச்சு கொளுத்தி கொல்ல முயற்சி பண்ணாங்க. அப்புறம் வந்து பீமனை வந்துட்டு கல்லு கட்டி ஆத்துல போட்டு கொல்ல முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து பல முறைகள் வந்து பாண்டவர்களை குழந்தையில இருந்தே கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு அதர்மம். அதுக்கப்புறமா ராஜ்யம் வந்து பாண்டவர்களுக்கு அதாவது யுதிஷ்டருக்கு தான் வரணும். அதை அவங்க வந்து பொய்யா சூதாடி அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அது அதர்மம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஹ் பான் யுத்த காலத்திலையும் சல்லியன் அப்புறமா இன்னும் சில பெரிய பெரிய போர் வீரர்கள் பாண்டவர்கள் பக்கம் தான் வரணும்னு நினைச்சாங்க. அத துரியோதனன் வந்து என்ன பண்ணான், அதை கூட வந்து சூழ்ச்சி பண்ணி அவன் பக்கம் எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரி பல தருணங்கள்ல அவங்க வந்து அதர்மப்படிதான் நடந்தாங்க. அதனால இங்க வந்து அவங்களுக்கு எதிராகவும் சில அதர்மமான சில செயல்கள் வந்து செய்ய வேண்டியதா இருந்தது. ஆனா அந்த அதர்மத்தை செய்ய சொன்னதே பகவான் தான். கிருஷ்ணரே தான் இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான் அதன் மூலமா நமக்கு என்ன வந்து கத்துக் கொடுக்க விரும்புறாரு அப்படின்னு சொன்னா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சில நேரங்கள்ல சில அதர்மங்கள் செய்ய வேண்டியது இருந்தா கூட நம்ம செய்யலாம். அதுல வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறத பகவான் நமக்கு உணர்த்துறாரு. இஸ் இட் ஓகே? யா ஓகே, பட் திருதராஷ்டிரம் வந்து மூத்தவர். அவருக்கு கண் தெரியாதபடியா பாண்டுவ அரசனாகிறான்னு சொன்னீங்க. பாண்டுவுக்கும் ம் குறைகள் இருந்ததானே. அப்ப ம். முறைப்படி திருதராஷ்டிரன் உண்மையபடி அரசு வரணும். அப்படி பார்க்கல துரியோதனுக்கு ஒரு உரிமை இருக்குன்ற மாதிரி சொல்லலாம் தானே. கரெக்ட். உங்களுடைய கொஸ்டின் கரெக்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் பாண்டுவுக்கு தான் முதல்ல பசங்க பிறந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் வந்து திருதராஷ்டிரனுக்கு பசங்க பிறந்தாங்க. அப்ப என்ன ஆகுது, திரும்பவும் வந்து பாண்டவர்களுடைய அந்த லீனேஜுக்கு தான் வந்துட்டு அதிகாரம் கொடுக்கணுங்கிற மாதிரி வருது.
ஆனா அப்ப கூட பாண்டவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பரவால்ல துரியோதனனும் வந்து ஆட்சி பண்ணட்டும். அவன் வந்து பாதிய வந்து எடுத்துக்கட்டும். நம்ம பாதிய எடுத்துக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா துரியோதனன் அத ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இல்ல நான் பாண்டவர்களுக்கு வந்து 5 கிராமம் கூட குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் அடம் பிடிக்கிறான். இவங்க வந்து பாதி ராஜ்யம் கூட வேணாம் 5 கிராமமாவது குடுங்கன்னு கேட்டாங்க. அது கூட வந்து துரியோதனன் ஏத்துக்கல. அதுதான் பிரச்சனை. ஓகே. ம். அதாவது ஆக்சுவலா நியாயப்படி முழு ராஜ்யத்தையுமே யுதிஷ்டிரர் தான் ஆளணும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பா ராஜ்யம் பண்ணாரு. அதுக்கு அப்புறமாவும் வந்துட்டு பாண்டுவுக்கு தான் வந்து முதல்ல பசங்க பிறந்தாங்க. அதுதான் அன்னைக்கு காலத்துல ரூல். யாரு வந்து மூத்த பையனோ அவன் தான் அரியணையில உட்காரணுங்கிறது. சோ அப்படி அப்படி பார்த்தா பார்த்தா திருதராஷ்டிரன் தான் மூத்த பையன். அவருக்கு அரியணை போயிருக்கணும். இல்ல அதுதான் சொல்ல வரேன். அவர் வந்து கண்ணு தெரியாததுனால அவருக்கு வந்து ராஜ்யத்தை குடுக்க முடியாதுன்னு சொல்லி பாண்டு வந்து ரூல் பண்ண வைக்கிறாங்க. ஓகே. ஓகே. அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறம் திருதராஷ்டிரன் ரோல் பண்றாரு. அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். ஓகே. அதுக்கப்புறமா 2 பேருக்குமே வந்து திருமணம் ஆகுது. பாண்டுவுக்கும் திருமணம் ஆகுது. திருதராஷ்டிரருக்கும் திருமணம் ஆகுது. ஆனா என்ன ஆகுது? பாண்டுவுக்கு தான் முதல்ல பசங்க பிறக்குறாங்க. திருதராஷ்டிரருக்கு லேட்டா தான் பசங்க பிறக்குறாங்க. அப்ப என்ன ஆயிருது? அதுக்கு அடுத்து வந்து அந்த லீனேஜ் வந்து பாண்டுவுடைய பசங்களுக்கு தான் அது போகுது. ஓகே. சோ அப்ப நியாயப்படி பார்த்தா யுதிஷ்டிரர் தான் ராஜ்யத்தை வந்து ஆளணும். ஆனா கூட அவங்க வந்து என்ன பண்றாங்க? பெருந்தன்மையா பாதி பாதி ராஜ்யத்த பிரிச்சுக்கலாம். அவன் பாதி வச்சுக்கிட்டு நாங்க பாதி வச்சுக்கலாம்னு முதல்ல சொல்றாங்க. அதுக்கு அவன் ஒத்து வரல. அட்லீஸ்ட் எங்க 5 பேருக்கு 5 கிராமமாச்சும் குடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கும் அவன் ஒத்து வரல. அதனால தான் இந்த யுத்தம் வந்து நடக்க வேண்டியதா போச்சு. ஓகே. தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? நீங்க வந்து virtual ஹேண்டை ரைஸ் பண்ணி போட்டு பேசலாம். இப்ப நீங்க விரும்பினால் ரைஸ் பண்ணுங்க ஹேண்ட், virtual ஹேண்ட். யாராருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? இன்றைய கிளாஸ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? யாராவது? நீங்க சொல்லலைன்னா நானே கூப்பிடுவேன். தனிஷா. தனிஷா தானே? தனிஷாவா? டேனிஷ் அவங்களோட மகள் அவ பெருசா தமிழ் வராது. பரவாயில்ல. You can speak in English, whatever you understood. Tanisha, what did you learn today's class? Chapter 1, we learned chapter 1 today. What do you understand? I think she didn't understand my Tamil. Okay, next. கபில். யார் அவங்க கபில்? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இன்னைக்கு கிளாஸ்ல? இருக்கீங்களா? ஹலோ. ஆமா. சொல்லுங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓ, பிரயோஜனமா இருந்த அந்த முதல்ல அந்த ஆம், அந்த அர்ஜுனனுக்கு அந்த அந்த பதட்டம், அந்த சூழ்நிலை அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமா இருந்தது. ஓகே. That's it. Thank you. கார்த்திகா. கார்த்திகா இருக்கீங்களா? ஹலோ, ஓம் இருக்கிறேன். எஸ் மேம் சொல்லுங்க. நாங்க இப்ப எனக்கு புரிஞ்சது, நாங்க இப்ப எங்களோட லைஃப்ல மெட்டவங்களை பார்த்தோ அல்லது இந்த ஆசைப்படுற விஷயங்கள் அதுகள்ல நாங்க எப்படி இருக்கணும், எங்களோட லைஃப் எப்படி நாங்கள் கொண்டு நடத்தணும், அது கொஞ்சம் புரிஞ்சது. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கலாக்கரன். கிருஷா இருக்கீங்களா? கலாக்கரன். பபிதா. சொல்லுங்க. இருக்கேன். இன்றைக்கு இந்திய கிளாஸ்ல விளங்கினது வந்து இந்த பகவத்கீதை எந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டதுன்றதும், மற்ற எங்களுக்கு வந்து இந்த மனக்குழப்பம் என்றது ஏற்படுதுன்றதும் கிளியரா விளங்கிச்சு. ஓகே.
தேங்க்யூ. தேங்க்யூ. பபிதா இருக்கீங்களா? மஞ்சுளா, ரவி, தேங்க்யூ. சதீஷ், யா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. அம், இது வந்து ம், அஹ், என்னன்னு சொன்னா இது வந்து மகாபாரதம் ராமாயணம் எல்லாம் வந்து ஒரு புனை கதை என்று சொல்லினாம் சில பேர். இது வந்து உண்மையிலேயே முந்தி நடந்ததா இல்ல இது எங்கட நாங்க வாழ்க்கைய வந்து ஒரு நெறியான முறையில கொண்டு போறதுக்காக இப்படி எழுதப்பட்டதா? ஓகே, தேங்க்யூ. குட் கொஸ்டின். உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்களோட பேர் இந்த படைய விளையல இதுல இந்த சாட்ல. ருஜாந்தி. ஓகே, தேங்க்யூ. நல்ல கேள்வி. யா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த பகவத்கீதையோ இல்ல மற்ற கிரந்தங்களோ இது வந்து உண்மையிலே வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கா, இல்லைன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கற்பனையா அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு பூர்ணமான நம்பிக்கை வர்றது அப்படிங்கிறது வந்து கஷ்டம்தான். ஸோ அந்த பூர்ணமான நம்பிக்கைக்கு இது முதல்ல உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். வெரி நைஸ். ஸோ எப்படி இது வந்து உண்மையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ். நமக்கு வந்துட்டு பல விதத்துல அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அது என்னன்னா என்ன சொல்லுவாங்க, அத தொல்லியலுக்கு என்ன சொல்லுவாங்க, அதாவது பழங்கால பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சு சொல்றாங்களே, அதை என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தொல்லியலுக்கு? தொல்பொருள் அகழ்வாராய்ச்சி. தேங்க்யூ. அது நல்ல தமிழ். நான் இங்கிலீஷ்ல கேட்டேன். ஆர்கியாலஜியா? ஆர்கியாலஜியா, தேங்க்யூ. ஸோ அது மூலமா நமக்கு நிறைய எவிடன்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி இப்பவும் இந்த குருக்ஷேத்திரம்ங்கிற அந்த பிளேஸ் இப்பவும் இருக்கு. அந்த குருக்ஷேத்திரம்ங்கிற அந்த பிளேஸ்ல இந்த மாதிரியான ஒரு யுத்தம் நடந்ததுக்கான நிறைய ஆர்கியாலஜி எவிடன்ஸ் வந்து இப்பவும் வந்து கிடைக்குது. கிருஷ்ணர் வந்து துவாரகையில வந்து வாழ்ந்தது, பிருந்தாவனத்துல வாழ்ந்தது, இதுக்கான பல எவிடன்ஸ் இப்பவும் ஆர்கியாலஜில வந்து கிடைச்சிருக்கு. கடலுக்கடியில கிருஷ்ணருடைய அரண்மனையா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சயின்டிபிக் ப்ரூஃப். ஆர்கியாலஜிக்கலி நமக்கு வந்துட்டு அதுக்கான எவிடன்ஸ் இருக்கிறத வந்து காமிக்குது. அப்புறமா சாஸ்திர ரீதியா வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது போன்ற இந்த பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாருமே வாழ்ந்ததற்கான அடையாளம் அதுவும் வந்து நமக்கு வந்து இருக்கு. இப்போ நமக்கு பிரபுபாதரை தெரியும். பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி, அவரையும் தெரியும், அவர் வாழ்ந்ததும் தெரியும். அவருடைய குரு, அவருடைய அப்பா, அவரு இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. அவருடைய குரு, அவரு இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. இப்படியே நம்ம வந்து போனோம்னா அந்த குரு பரம்பரால இருந்துதான் நமக்கு வந்துட்டு இந்த பகவத்கீதாவே கிடைக்குது. சோ அப்ப அந்த குரு பரம்பரா So I have the hepatitis C and I have to finish my medical. சோ அந்த குரு பரம்பரா மூலமும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கரெக்டு தான், உண்மைதான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவா நம்ம மனிதர்களால எழுதப்பட்டதோ புனையப்பட்டதோ கிடையாது. அது சாஸ்திரங்கள் எல்லாமே நிரந்தரமானது, நித்தியமானது. அது பகவானே நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. சோ அதனால இதுல நமக்கு வந்து டவுட் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நான் இன்னொரு ஒரு ஆர்குமெண்ட் கூட போன தடவையே நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். பகவத்கீதா வந்து புனையப்பட்ட கதை அப்படின்னு சொன்னா அந்த பகவத்கீதா ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துலயும் ஒருத்தவங்க அவங்க இஷ்டப்படி வந்து எழுதியிருக்கலாம். ஆனா நீங்க உலகம் முழுவதும் பகவத்கீதா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் 700 ஸ்லோகம் அதே தான் அச்சு பெறலாம அப்படியே இருக்கு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாம. சோ அது எப்படி இருக்க முடியும்? யாராவது ஒருத்தவங்க வந்து புனையப்பட்ட கதை அப்படின்னு சொன்னா அப்ப எங்கெங்கேயோ யாருனாலும் மாத்தி மாத்தி எழுதலாம். அந்த மாதிரி வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கலையே. எல்லா இடத்துலயும் வந்து பகவத்கீதாங்கிறது அந்த 700 ஸ்லோகமும் ஒன்னா தானே இருக்கு. சோ
அதனால இது வந்து ஜஸ்ட் புனையப்பட்ட கதை இல்ல, உண்மையிலேயே நடந்த கதை. ஓகே. தேங்க்யூ. நான் ஒரு கருத்து சொல்லலாமா அந்த கொஸ்டனுக்கு? மற்ற இந்த பகவத்கீதா வந்து 700 வேர்ஸ் இருக்குது. அந்த 700 வேர்ஸை நீங்க படிச்சு முடிக்கத்தான் உங்களுக்கு தெரியும் அது யாராலையும் புனையப்பட்டதா அல்லது உண்மையான வசனமா, உண்மையான என்னன்னு சொன்னா அதுல வந்து திரும்ப 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 படிக்க 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 அதுல புது புது மீனிங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதுல அந்த பகவத்கீதா வந்து ஒரு முறை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அதுல வந்து நிறைய கருத்துகள், ஆழமான கருத்துகள் இருக்கு. அது வந்து ஒரு ஒரு சாதாரணமான மனிதர்களால எழுதக்கூடிய எழுதப்பட்ட ஒரு வேர்ஸா இருக்க முடியாது, ஸ்லோகங்களா இருக்க முடியாது. இங்க படிச்சு படிச்சு படிக்க படிக்கத்தான் உங்களுக்கு விளங்கும். அது அது வந்து உண்மையிலேயே ஒரு டிவைன் கான்வர்சேஷன். ஓகே. தேங்க்யூ. வேற யாருக்கா ஏதாவது கேள்வி? ராஜா, ஹனிஷன், சிந்து, நீங்களாம் இன்னும் வந்து எதுவும் சொல்லல. சதீஷ், எனி comments or questions? Nothing. Vishnupriya Mataji, Veena Mataji. ஹரே கிருஷ்ணா பிரபு, பணிவான வணக்கம். எல்லா பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். பிரபு, என்னன்னா நான் என்னுடைய கடந்த கால பக்தியில இருக்கிற அந்த சில கருத்துக்களை சொல்லலாம் நினைக்கிறேன், தப்பா எடுத்தாம நினைச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். இந்த மாதாஜி கேட்ட மாதிரி அந்த நாங்கள் வந்து அந்த மனசை கட்டுப்படுத்த முடியாது இருக்கிறது என்று சொன்னதுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ண விரும்புறேன். கடந்த காலங்கள்ல நாங்க ஆரம்பத்துல அது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு சொன்னா நாங்க இந்த பௌதியத்துக்குள்ளேயே நின்று உழந்து கொண்டிருக்கிறபடினால அந்த பிரச்சனைகள், அந்த மெனக்கட்டுப்பாடுகளே எங்களுக்கு வராது. ஆனா நாங்க இந்த பக்தியில நாங்கள் ஆன்மீக பாதையில போக போக இப்படியான வகுப்புகளை கேட்கிறதாலையும் பலவித எல்லாவித லெக்சர்களை மூத்தவர்கள் எங்கட மகாராஜாக்கள் நிறைய பேருடைய லெக்சரை நாங்கள் கேட்க கேட்க நாங்கள் எங்களுடைய மனம் புனிதமடைஞ்சு பக்குவப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வரும். இது எனக்கு இதுவரை காலமும் அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை நான் சொல்றேன், கண்டிப்பா வருமென்றதை நான் உறுதியாக என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஏனென்று சொன்னா நாங்கள் எல்லாம் இந்த பௌதியத்துக்குள்ள இருந்து உழந்து இருக்கும் வரையும் அது எங்களுக்கு பல இந்த மெனக்கட்டுப்பாடுகளை அடக்கிறது கஷ்டமாத்தான் இருக்கும். அந்த சந்தேகங்களை போக்குறதுக்கு தான் இப்படியான வகுப்புகள், இப்படியான லெக்சரெல்லாம் நாங்க கேட்க 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 எங்களுக்கு அந்த ஒரு பக்குவம், மனதை அடக்குறதுக்குரிய அல்ல அந்த இதை வழிபாட்டுக்குரிய அந்த நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்குரிய வாய்ப்பு. அதனால இந்த வகுப்பு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வகுப்பாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எல்லாரும் வந்து சரியான முறையில அது தவறாம தொடர்ச்சியாக இந்த வகுப்பில கலந்து கொண்டு எல்லாரும் பயன்படணும்ன்றதும் என்னுடைய விருப்பமும் தாழ்ந்த ஒரு வேண்டுகோள் என்று கேட்டுக்கொள்றேன். கண்டிப்பாக நாங்கள் சந்தர்ப்பம் ஒவ்வொரு நாளும் போக போக நாங்கள் இதுல கேட்க கேட்க எங்களோட மனம் தானாகவே பக்குவம் அடையும். அது பல பிரச்சனைகளோ துன்பங்களோ அல்லது எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு வழி இந்த பகவத்கீதை வகுப்பு, இந்த பலவிதமான லெக்சர்கள், மூத்தோர்கள் உங்களுடைய இது அறிவுரைகளை கேட்க கேட்க எங்களுக்கு அப்படி ஒரு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதழ் வரும் என்றதை என்னுடைய அனுபவம். இதுல ஏதாவது தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. தேங்க்யூ விஷ்ணுபிரியா மாதாஜி, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. ஓகே, வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா மதன் பிரபு. Okay, thank you. So it's already 10 past 10, so we should end the class now. Let's pray Vaishnava Pranam and then we can finish the class. Okay. Yes. Thank you. Vancha kalpada rubhyacha kripa sindhu vebhya padidanam pavanebhyo Vaishnavebhyo namo namaha. Ananda Godi Vaishnava Vrinda ki jai, Srila Prabhupada ki jai. Hare Krishna. தேங்க்யூ. அனைத்து பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம், மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் வந்து பொறுமையா இந்த வகுப்புல வந்து கலந்துகிட்டதுக்கு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் அனைத்து பக்தர்களும் வரணும். இன்னும் உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் இது பிரயோஜனம்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் இந்த வகுப்புல நீங்க வந்து தொடர்பு கொள்ள வைக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. Thank you. Hare Krishna. Thank you so much for giving us the class. தேங்க்யூ.